வணக்கம் அனைவருக்கும். அலைன் புக்ஸ் மென்பொருளுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் அலைன் புக்ஸ் மென்பொருளின் விற்பனை தொகுதியை பற்றி நாம் பார்க்கப் போகிறோம். நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பது போல விற்பனை என்பது எந்தவொரு வியாபாரத்திற்கும் மிக முக்கியமான பகுதி, ஏனெனில் அதுவே லாபத்தை உருவாக்குகிறது. அதனால் இதை தொடர்வோம். விற்பனை தொகுதியில் நமக்கு பல வேலைகள் உள்ளன. உதாரணமாக வாடிக்கையாளர் சேர்க்கை, மதிப்பீடு, விற்பனை ஆணை அனுப்புதல், விற்பனை திரும்புதல், விற்பனை ரசீது மற்றும் இன்னும் பல. விற்பனையில் எனக்கு பல ரசீதுகள் உள்ளன. ஆனால் அதற்கு முன்பு விற்பனைக்கு தொடர்பான சில கட்டமைப்பு அமைப்புகள் உள்ளன. அதனால் முதலில் விற்பனைக்கு தொடர்பான அனைத்து கட்டமைப்பு அமைப்புகளையும் நான் விளக்கப் போகிறேன். கட்டமைப்புக்கு நீங்கள் கான்ஃபிகரேஷன்-ஐ கிளிக் செய்ய வேண்டும். பிறகு கம்பெனி செட்டப் மற்றும் அதன் பிறகு சேல்ஸ் செட்டப்-ஐ தேர்வு செய்ய வேண்டும். முதலாவது விருப்பம் கஸ்டமர் லேபல் ஆகும். இங்கே வெவ்வேறு வியாபாரங்களுக்கு ஏற்ப பல வகையான லேபிள்கள் உள்ளன. சில வாடிக்கையாளர்கள் கிளையண்ட் என்று அழைக்கப்படுகிறார்கள், சிலர் கஸ்டமர், சிலர் மெம்பர்ஸ், ஸ்டூடெண்ட் என்று அழைக்கப்படுகிறார்கள். இது போன்ற பல பெயர்கள் உள்ளன. உங்கள் வியாபாரத்திற்கு ஏற்ப உங்கள் வாடிக்கையாளர்களுக்காக எந்த லேபிளையும் நீங்கள் பயன்படுத்தலாம். இரண்டாவது விருப்பம் லாஜிஸ்டிக் டீடைல்ஸ் ஆகும். உங்கள் விற்பனை ரசீதுகளில் உங்கள் லாஜிஸ்டிக் விவரங்களை குறிப்பிட விரும்பினால் உங்கள் விற்பனை ரசீதின் கீழ்ப்பகுதியில் லாஜிஸ்டிக்ஸ் பகுதி கிடைக்கும். இது இயல்பாகவே செயல்படுத்தப்பட்ட விருப்பமாகும், அல்லது நீங்கள் இங்கிருந்து அதை செயல்படுத்தலாம். மூன்றாவது, நம்மிடம் கிரெடிட் கண்ட்ரோல் உள்ளது. அடிப்படையில் உங்கள் கடனை கட்டுப்படுத்த விரும்பினால் இந்த விருப்பத்தின் மூலம் அதை செய்யலாம். நீங்கள் உங்கள் வாடிக்கையாளரை சேர்க்கும் போது மற்றும் உங்கள் வாடிக்கையாளர் மாஸ்டரில் நீங்கள் கடன் கட்டுப்பாட்டு விதிகளை குறிப்பிடலாம். இந்த அம்சத்தை உங்கள் தேவைக்கேற்ப இயக்கவோ அல்லது முடக்கவோ முடியும். நான்காவது, ஆவண வகைப்பாடு உள்ளது. சில சமயங்களில் உங்களிடம் பல வகையான வாடிக்கையாளர்கள் இருக்கலாம், அல்லது உங்கள் ஆவணங்களுக்கு வகைப்பாடுகளை உருவாக்க விரும்பலாம், மேலும் உங்கள் விற்பனை ரசீதுகளை வகைப்படுத்த விரும்பலாம். இங்கிருந்து இதை இயக்கலாம். அதன் பிறகு நம்மிடம் விற்பனை அடிப்படையிலான பில்லிங் மற்றும் முகவர் அடிப்படையிலான பில்லிங் உள்ளது. இந்த விருப்பங்களை நீங்கள் தேவைக்கேற்ப பயன்படுத்தலாம். உதாரணத்திற்கு, நீங்கள் விற்பனை அடிப்படையிலான பில்லிங்கை இயக்கினால் பின்னர் ஆவண நிலை மற்றும் பொருள் நிலை ஆகியவற்றில் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும். ஆவண நிலை என்றால் நீங்கள் விற்பனை பில் உருவாக்கும் போது விற்பனையாளர் என்ற பெயரில் ஒரு புலம் இயக்கப்படும், மேலும் அந்த முழு ரசீதிற்கும் நீங்கள் ஒரே விற்பனையாளரை தேர்வு செய்வீர்கள். பொருள் நிலை என்றால் நீங்கள் விற்பனை ரசீதை உருவாக்கிய பொருட்களை தேர்வு செய்யும் போது ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனியாக ஒரு விற்பனையாளரை தேர்வு செய்ய வேண்டும். அடுத்ததாக நம்மிடம் விற்பனையாளர் அடிப்படையிலான பில்லிங் உள்ளது. இங்கேயும் உங்களிடம் இரண்டு விருப்பங்கள் உள்ளன, ஆவண நிலை மற்றும் பொருள் நிலை. ஆவண நிலையில் விற்பனை ரசீதை உருவாக்கும் போது விற்பனையாளர் புலம் இயக்கப்படும், மேலும் அந்த ரசீதிற்கான விற்பனையாளரை நீங்கள் தேர்வு செய்தீர்கள். பொருள் நிலையில் ஒவ்வொரு பொருளையும் தேர்வு செய்யும் போது அந்த குறிப்பிட்ட பொருளுக்கான விற்பனையாளரை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். அதேபோல் முகவர் அடிப்படையிலான பில்லிங்கையும் இயக்கலாம், ஆனால் இது ஆவண நிலை என்ற ஒரே விருப்பமாக மட்டுமே கிடைக்கும். அதாவது முழு விற்பனைக்காக ஒரே ஒரு முகவரை மட்டும் தேர்வு செய்ய முடியும். பொருள் நிலையில் இதை செய்ய முடியாது. இங்கிருந்து நீங்கள் முகவர் அடிப்படையிலான பில்லிங்கை இயக்கவோ அல்லது முடக்கவோ முடியும். அதற்கு பிறகு நமக்கு வரி மற்றும் விகிதங்கள் உள்ளன. இந்த அமைப்பு உங்கள் விற்பனை ரசீதுகளில் வரி கணக்கீடு எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதை கட்டுப்படுத்துகிறது. இது உள்ளடக்கப்பட்ட வரியாக இருக்கலாம், அதாவது பொருளின் விலைக்குள் வரித்தொகை சேர்க்கப்பட்டிருக்கும், அல்லது வெளிப்படையானதாக இருக்கலாம், அதாவது விலைக்கு மேலாக வரி சேர்க்கப்படும், அல்லது ஆவண அடிப்படையிலானதாக இருக்கலாம். ஆவண அடிப்படையிலானது என்றால் நீங்கள் விற்பனை ரசீது உருவாக்கும் போது உங்கள் வணிக தேவைகளுக்கு ஏற்ப வரி கணக்கீட்டை உள்ளடக்கமாகவோ அல்லது வெளிப்படையாகவோ உடனடியாக தேர்வு செய்யலாம். நீங்கள் வரி கணக்கீட்டை உள்ளடக்கமாகவோ அல்லது வெளிப்படையாகவோ நிர்ணயிக்கலாம், அல்லது ஆவண அடிப்படையிலான விருப்பத்துடன் அதை நிகழ்வாக விடலாம். இறுதியாக விற்பனை கையிருப்பு பதிவு விருப்பம் உள்ளது. இது உங்கள் கையிருப்பு எப்போது புதுப்பிக்கப்படும் என்பதை கட்டுப்படுத்துகிறது. நீங்கள் விற்பனை ஆர்டர் உருவாக்கும் நேரத்தில், அனுப்பும் நேரத்தில் அல்லது ரசீது உருவாக்கும் நேரத்தில் உங்கள் கையிருப்பை பதிவு செய்ய தேர்வு செய்யலாம். உதாரணமாக, நீங்கள் ரசீது என்பதை தேர்வு செய்தால் விற்பனை ரசீது உருவாக்கும் போது கையிருப்பு புதுப்பிக்கப்படும். நீங்கள் அனுப்பு என்பதை தேர்வு செய்தால் அனுப்பும் நேரத்தில் கையிருப்பு புதுப்பிக்கப்படும். அல்லது நீங்கள் முதல் ஆவணம் என்பதை தேர்வு செய்தால் அனுப்பு அல்லது ரசீது எது முதலில் உருவாக்கப்படுகிறதோ அதில் கையிருப்பு புதுப்பிக்கப்படும். இதனால் விற்பனை தொகுதி தொடர்பான அனைத்து அமைப்புகளும் முழுமையாக விளக்கப்பட்டுவிட்டன. உங்கள் வணிக தேவைகளுக்கு ஏற்ற விற்பனையை எப்படி அமைக்கலாம் என்பதில் இது முழுமையான புரிதலை உங்களுக்கு வழங்கும் என்று நம்புகிறேன்.
அடுத்த பகுதியில் நாம் விற்பனை ரசீதுகள், ஆர்டர்கள் உருவாக்குவது, ரசீது மேலாண்மை மற்றும் விற்பனை தொகுதியின் பிற அம்சங்களைப் பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம். பிறகு விற்பனை திரும்பும் கையிருப்பு பதிவு விருப்பம் உள்ளது. இது இங்கேயும் அதேபோல் உள்ளது. நீங்கள் எந்த நிலையில் உங்கள் கையிருப்பை பதிவு செய்ய விரும்புகிறீர்கள் என்பதை தீர்மானிக்கலாம். அது விற்பனை திரும்பும் நேரத்தில் இருக்கட்டும், சலம் நேரத்தில் இருக்கட்டும், அல்லது முதல் ஆவணத்தின் நேரத்தில் இருக்கட்டும். அதனால் உங்கள் கையிருப்பை எந்த தாவலில் பதிவு செய்ய விரும்புகிறீர்களோ அதற்கேற்ப ஆவணத்தை தேர்வு செய்யலாம். அடுத்து நமக்கு ரவுண்ட் ஆஃப் விருப்பம் உள்ளது. இங்கே நீங்கள் எவ்வாறு ரவுண்டிங் செய்ய வேண்டும் என்று தேர்வு செய்யலாம். இது ஒருமுறை இருக்கலாம் அல்லது அருகிலுள்ள பக்கம் 100 எண்களுக்கு ரவுண்ட் செய்யலாம். அதற்கு பிறகு உரை விருப்பத்தின் அடிப்படையில் பதிவு லெட்ஜர் உள்ளது. இது உங்கள் வரி லெட்ஜரை வவுச்சர் அடிப்படையிலா அல்லது பொருள் அடிப்படையிலா பதிவு செய்ய விரும்புகிறீர்கள் என்பதை தீர்மானிக்க உதவுகிறது. வவுச்சர் அடிப்படையெனில் வவுச்சர் உருவாக்கும் போது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வரியை தேர்வு செய்கிறீர்கள். அதே வரி முழு வவுச்சருக்கும் பொருந்தும். மற்றொரு பக்கத்தில் பொருள் அடிப்படையில் பதிவு லெட்ஜர் என்றால் நீங்கள் விற்பனை வரியை உரையின் அடிப்படையிலோ அல்லது தனிப்பட்ட பொருளின் அடிப்படையிலோ பதிவு செய்யலாம். அதனால் உங்கள் வணிக செயல்முறைக்கு சிறந்ததாக இருக்கும் விருப்பத்தை நீங்கள் தேர்வு செய்யலாம். பிறகு வாங்கும் விலையில் மார்க்கப் அடிப்படையில் விற்பனை விகிதம் உள்ளது. இங்கே வாங்கும் விலையில் மேலாக நீங்கள் சேர்க்க விரும்பும் சதவீத மார்க்கப்பை குறிப்பிடலாம். உதாரணமாக வாங்கும் விலையில் 10% அதிகமாக. இந்த விருப்பத்தை நீங்கள் இங்கே இயக்கலாம். இயக்கிய பிறகு மார்க்கப்பை எப்படி கணக்கிட விரும்புகிறீர்கள் என்பதை தேர்வு செய்யலாம். வாங்கும் விகிதம், செலவு அல்லது எம்ஆர்பி ஆகியவற்றில் எதிலாவது. இங்கே மார்க்கப் ரவுண்ட் ஆஃப் விருப்பமும் உள்ளது. மார்க்கப் கணக்கிட்ட பிறகு உங்கள் விகிதங்களில் தசம விகிதங்கள் இருந்தால் அந்த விகிதங்களை இங்கே எளிமையாக ரவுண்ட் ஆஃப் செய்யலாம். அடுத்ததாக உங்கள் பங்கில் பலகள் இருந்தால் எம்ஆர்பி மற்றும் விற்பனையை தேர்வு செய்யும் விருப்பமும் உங்களுக்கு உள்ளது. உதாரணமாக நீங்கள் ஒரு பொருளை 3 வெவ்வேறு களுடன் வாங்கியிருந்தால் இந்த விருப்பத்தின் மூலம் விற்பனை செய்யும் போது ஒரு மல்டிபிள் எம்ஆர்பி விண்டோவை இயக்கலாம். அதனால் அந்த பொருளை விற்கும் போது 3 களும் தெரியும். அந்த குறிப்பிட்ட விற்பனைக்கு சரியான தேர்வு செய்யலாம். அதற்கு பிறகு பெற்றோர் நிறுவனத்தின் அடிப்படையில் விற்பனை விகிதம் என்ற விருப்பம் உள்ளது. நீங்கள் பெற்றோர் மற்றும் கிளை நிறுவனம் அமைப்பை பயன்படுத்தினால் இந்த விருப்பம் பயன்படும். பில்லிங் செய்யும் போது வாங்கிய விகிதத்தை காட்ட இந்த விருப்பத்தை நீங்கள் இயக்கலாம். இதை இயக்கினால் பில்லிங் செய்யும் போது உங்கள் வாங்கிய விகிதங்கள் காட்டப்படும். இரு செலவுகளை சிறப்பாக கண்காணிக்க உதவும். இறுதியாக விற்பனையில் கடைசியாக வாங்கிய விகிதங்களை காட்டும் விருப்பம் உள்ளது. இங்கே உங்கள் கடைசி வாங்கிய விகிதங்களை இங்கே காட்ட வேண்டும் என்று நீங்கள் தீர்மானிக்கலாம். விற்பனையில் மட்டும், வாங்கும் போது மட்டும், இரண்டிலும் அல்லது எதிலும் இல்லாமல். அதேபோல் கடைசி விற்பனை விகிதத்தை காட்டும் விருப்பமும் உள்ளது. இதன் மூலம் உங்கள் விற்பனை விகிதத்தை எந்த அடிப்படையில் பெற வேண்டுமென்று நீங்கள் தீர்மானிக்கலாம். உதாரணமாக கடை மற்றும் பொருள் வாரியாக. உதாரணத்திற்கு நீங்கள் பார்ட்டி ஐட்டம் 1 என்பதை தேர்வு செய்தால் ஒரு குறிப்பிட்ட பொருளை ஒரு குறிப்பிட்ட கடைக்கு விற்பனை செய்யும் போது அந்த கடைக்கு அந்த பொருளுக்கு நீங்கள் கடைசியாக கொடுத்த விகிதம் விற்பனை திரையின் கீழே காட்டப்படும். மேலும் B2B விற்பனைகளுக்காக புரோமோஷன்களை இயக்கும் விருப்பமும் உள்ளது. இதன் அர்த்தம் B2B விற்பனைகளில் புரோமோஷன் விதிகளை நீங்கள் பயன்படுத்தலாம். இது தள்ளுபடி மற்றும் சலுகைகளை நிர்வகிக்க உதவும். இறுதியாக பில்லிங் செய்யும் போது பரிந்துரைக்கப்பட்ட மற்றும் ஒத்த பொருட்களை பயன்படுத்தும் விருப்பத்தையும் நீங்கள் இயக்கலாம். இது இன்வாய்ஸ் உருவாக்கும் போது விற்பனையாளர் தொடர்புடைய அல்லது ஒத்த பொருட்களை பரிந்துரைப்பதன் மூலம் பில்லிங் செயல்முறையை வேகமாக்க உதவுகிறது. அப்படியென்றால் அடுத்ததாக நமக்கு பரிந்துரைக்கப்பட்ட மற்றும் ஒத்த பொருட்களை பயன்படுத்தும் விருப்பம் உள்ளது. பில்லிங் செய்யும் போது பரிந்துரைக்கப்பட்ட பொருட்களை பெற இந்த விருப்பத்தை நீங்கள் இயக்கலாம். உதாரணமாக நீங்கள் டேக்டா ஆன் என்பதற்காக பில் செய்யும் போது மென்பொருள் அதனுடன் தொடர்புடைய பொருட்கள் போன்று பருத்தி அல்லது நீங்கள் விற்கும் பொருளுக்கு ஒத்த அல்லது விற்கும் பொருட்களை பரிந்துரைக்கும். இது பில்லிங் மற்றும் குறுக்கு விற்பனையை வேகமாக்க உதவுகிறது. அதற்கு பிறகு நமக்கு விற்பனை தனிப்பயன் புலம் சேல்ஸ் கஸ்டம் பீல்ட் உள்ளது. உங்கள் விற்பனை வவுச்சரில் கூடுதல் தகவல் அல்லது தனிப்பயன் உள்ளீட்டைச் சேர்க்க விரும்பினால் இந்த விருப்பத்தை இங்கே இயக்கலாம். நீங்கள் அந்த புலத்தின் பெயரை குறிப்பிடலாம். அப்போது இந்த தனிப்பயன் புலம் நீங்கள் விற்பனை வவுச்சர் உருவாக்கும் போதும் அல்லது எந்தவொரு விற்பனை மாட்யூல் வவுச்சரையும் பயன்படுத்தும் போதும் தோன்றும். அதேபோல் வாடிக்கையாளர் தனிப்பயன் புலம் என்ற விருப்பமும் உள்ளது. ஒரு வாடிக்கையாளரை சேர்க்கும் போது வாடிக்கையாளர் மாஸ்டரில் பல முன்பே வரையறுக்கப்பட்ட விருப்பங்கள் உள்ளன. ஆனால் அவை எதுவும் உங்கள் தேவைக்கு பொருந்தவில்லை என்றால் இங்கே உங்கள் தேவைக்கேற்ற தனிப்பயன் புலத்தை இயக்கலாம். உதாரணமாக நான் டெஸ்ட் என்ற பெயரில் ஒரு தனிப்பயன் புலத்தை உருவாக்கி புல வகையை தேர்வு செய்யலாம். உங்களுக்கு தேவையானதை பொறுத்து அது சிரின், நியூமெரிக், கரன்சி, மேஜர் அல்லது வேக் ஆக இருக்கலாம். அடுத்து
நமக்கு போஸ்ட் கஸ்டமர் கஸ்டம் பில் உள்ளது. முந்தையதைப் போலவே இது உங்கள் தேவைகளுக்கு ஏற்ப வாடிக்கையாளர் மாஸ்டரில் தனிப்பயன் புறங்களைச் சேர்க்க அனுமதிக்கிறது. அதற்கு பிறகு நமக்கு மிஸ்ஸினஸ் பில்ஸ் உள்ளது. பில்லிங் செய்யும் போது உங்கள் பொருள் பட்டியலில் ஏதேனும் சேர்க்க அல்லது கழிக்க விரும்பினால், உதாரணமாக கூடுதல் தள்ளுபடி அல்லது திட்டம் போன்றவை, இவை பயனுள்ளதாக இருக்கும். இந்த விருப்பத்தை இங்கே இயக்கலாம். உதாரணமாக நான் ஒரு தள்ளுபடி புலத்தை இயக்கியுள்ளேன். இந்த புலம் நான் ஒரு விற்பனை வவுச்சர் அல்லது ஏதேனும் விற்பனை தொடர்பான வவுச்சரை உருவாக்கும் போது பொருள் பட்டியலில் நேரடியாக தெரியும். ஒரு மிஸ்ஸினஸ் புலத்தை உருவாக்க நீங்கள் அதற்கு ஒரு பெயர் கொடுக்க வேண்டும். வரி நடத்தை எது என்பதை தேர்வு செய்ய வேண்டும். அது வரிக்கு முன்பா அல்லது பிறகா பொருந்தும் என்பதை தீர்மானிக்க வேண்டும். மேலும் அது கணக்கீடு அடிப்படையிலா அல்லது நிலையான தொகையா என்பதை முடிவு செய்ய வேண்டும். நீங்கள் சதவீதமாக கணக்கிட வேண்டுமா அல்லது நிலையான தொகையா என்பதை குறிப்பிடலாம். மேலும் எந்த மதிப்பை அடிப்படையாக கொண்டு கணக்கிட வேண்டும் என்பதையும் தெரிவிக்கலாம். அது அடிப்படை மதிப்பு, ஓடும் மொத்தம், அளவு அல்லது பேகளவு ஆகியவற்றாக இருக்கலாம். பிறகு நீங்கள் பதிவு செய்ய வேண்டிய ஜேல் கணக்கை தேர்வு செய்ய வேண்டும். அதாவது இந்த தொகையை உங்கள் லெட்ஜரில் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறீர்கள் என்பதை குறிப்பிட வேண்டும். இறுதியாக அந்த புலம் கழிவா, கூடுதலா அல்லது மிதக்கும் மதிப்பா என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். அடுத்து ஆவண நிலவரத்தில் உள்ள பில்லிங் அமைப்பு உள்ளது. உங்கள் முழு பில்லில் ஏதேனும் சேர்க்க அல்லது கழிக்க விரும்பினால், உதாரணமாக நீங்கள் ஒரு சரக்கு கட்டணத்தை வசூலிக்கவோ அல்லது கூடுதல் தள்ளுபடியை வழங்கவோ விரும்பினால், இங்கு மிஸ்ஸினியஸ் புறங்களை இயக்கவோ அல்லது முடக்கவோ முடியும். இதில் சரக்கு கட்டணங்கள், பில் தள்ளுபடிகள், ரீபே அல்லது உங்கள் விற்பனை வவுச்சரில் சேர்க்க அல்லது கழிக்க விரும்பும் ஏதேனும் கூடுதல் விஷயங்கள் அடங்கும். உதாரணமாக நான் இங்கு டிசிஎஸ், அதாவது மூலத்தில் வசூலிக்கப்படும் வரி என்பதை இயக்கி விற்பனை இன்வாய்ஸில் டிசிஎஸ் வசூலிக்க ஏற்பாடு செய்துள்ளேன். நான் மிஸ்ஸேனியஸ் புலத்தின் பெயரை குறிப்பிடுகிறேன். வரி நடத்தை என்பதை ஆஃப்டர் டேக்ஸ் என தேர்ந்தெடுக்கிறேன். மேலும் கணக்கீட்டு வகையை வரியுடன் கூடிய ஓட்டம் தொகையில் நிர்ணயிக்கப்பட்ட தொகையாக தேர்வு செய்கிறேன். பிறகு நான் பதிவு செய்யும் ஜேல் கணக்கை தேர்ந்தெடுக்கிறேன். இதை காலியாக விட்டால் தொகை இயல்பாக உங்கள் விற்பனை கணக்கில் பதிவு செய்யப்படும். ஆனால் நீங்கள் இதை ஒரு குறிப்பிட்ட லெக்சரில் பதிவு செய்ய விரும்பினால் அதை இங்கே தேர்ந்தெடுக்கலாம். உதாரணமாக டிசிஎஸ், இடிஎஸ் அல்லது டிசிஎஸ் வாகனம் போன்றவை. இது சேர்க்கை அல்லது கழிவாக இருக்குமா, மேலும் இது கடைபிடிப்பவரின் அடிப்படையிலா அல்லது ஆவணத்தின் அடிப்படையிலா என்பதை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். இதனால் உங்கள் விற்பனை தொகுதி தொடர்பான முக்கியமான அமைப்புகள் அனைத்தும் இப்போது முடிந்துவிட்டன. இப்போது இந்த அமைப்பை நான் சேமிக்கப் போகிறேன். அப்படியென்றால் நாம் விற்பனைக்கு வருவோம். முதலில் நமக்கு வாடிக்கையாளர் சேர்க்கும் செயல்முறை உள்ளது. நீங்கள் விற்பனை என்பதை கிளிக் செய்து அதன் பிறகு வாடிக்கையாளர்கள் என்பதை கிளிக் செய்தால் பல விருப்பங்களை பார்க்கலாம். ஒரு புதிய வாடிக்கையாளரை எப்படி உருவாக்கி அவரை சேர்க்கலாம் என்பதை கூறுகிறேன். புதிய வாடிக்கையாளரை உருவாக்க புதிய வாடிக்கையாளர் என்பதை கிளிக் செய்யுங்கள். அப்போது வாடிக்கையாளர் மாஸ்டர் சாளரம் திறக்கும். இங்கே முதல் மற்றும் மிகவும் சுவாரஸ்யமான விருப்பம் ஜிஎஸ்டி என் பெறும் விருப்பம்தான். உங்களிடம் வாடிக்கையாளரின் ஜிஎஸ்டி எண் இருந்தால் அதை உள்ளிடி ஜிஎஸ்டி எண்ணிலிருந்து தகவலை பெற என்பதை கிளிக் செய்யுங்கள். அந்த ஜிஎஸ்டி எண்ணுடன் தொடர்புடைய கடைப்பெயர், பின் எண், விரிவான முகவரி, மாநிலம் மற்றும் பிற அடிப்படை விவரங்கள் அனைத்தும் ஜிஎஸ்டி போர்டலிலிருந்து தானாகவே பெறப்படும். இது நிறைய நேரத்தை சேமிக்கிறது. அதற்கு பிறகு நீங்கள் விரும்பினால் பகுதிகள் போன்ற சில பிற விவரங்களையும் நிரப்பலாம். உங்கள் தேவைக்கேற்ப பல பகுதிகள் அல்லது வாடிக்கையாளர் வகைகளை உருவாக்கலாம். புதிய வாடிக்கையாளர் வதியை உருவாக்க விரும்பினால் பிளஸ் எகானை கிளிக் செய்து உங்கள் வதியை இங்கே சேர்க்கலாம். அதற்கு பிறகு ஜிஎஸ்டி எண் புலம் உள்ளது. அதன் பின்பு வாடிக்கையாளரின் ஜிஎஸ்டி வகை உள்ளது. இந்த வகை பதிவு செய்யப்பட்டவர், பதிவு செய்யாதவர், கம்போசிஷன் டீலர், யுஐஎன், இசிஐ, ஏற்றுமதி நிறுவனம் அல்லது வெளிநாட்டு வாடிக்கையாளர் ஆகியவற்றாக இருக்கலாம். உங்களுக்கு பொருத்தமானதை தேர்வு செய்யலாம். இந்த கடைக்காரருக்கான ஜிஎஸ்டி எண் இடைநிறுத்தப்பட்டிருந்தால் அதை குறிக்க ஒரு செக் பாக்ஸ் உள்ளது. இங்கே நீங்கள் பின் எண்ணையும் உள்ளிடலாம். அதன் பிறகு இந்த கடைக்காரருக்கான வரி பாணியை அமைக்கலாம். இது எக்ஸக்ளூசிவ் அல்லது இன்க்ளூசிவ் ஆகஸ்ட் இருக்கலாம். நீங்கள் கடைக்காரர் அடிப்படையில் வரி கணக்கீட்டையும் அமைக்கலாம். இந்த வாடிக்கையாளருக்கு டிடிஎஸ் வசூலிக்க விரும்பினால் அந்த விருப்பத்தை இங்கே இயக்கலாம். நீங்கள் அதை செய்கிறீர்கள் என்றால் கீழே டிடிஎஸ் பிரிவு தோன்றும். அங்கு நீங்கள் டிடிஎஸ் பிரிவை தேர்வு செய்து டிடிஎஸ் தொகையை குறிப்பிடலாம். அடுத்து ஒரு தொடர்பு பிரிவு உள்ளது. இதில் பில்லிங் மற்றும் ஷிப்பிங் தகவல்கள் உள்ளன. உதாரணத்திற்கு முகவரி, நாடு, மாநிலம், நகரம், பின்கோடு, தொலைபேசி எண், மின்னஞ்சல் ஐடி, மேலும் பின்கோடின் அடிப்படையில் தானாக நிரப்பப்படும் லாங்கிடியூட் மற்றும் லாட்டிடியூட் ஆகியவை உள்ளன. வாடிக்கையாளருக்கு வேறு ஒரு ஷிப்பிங் முகவரி இருந்தால் அதை இங்கே உள்ளிடலாம். இல்லையெனில்
பில்லிங் முகவரியை ஷிப்பிங் முகவரிக்கு நகலெடுக்கலாம். அதற்கு பிறகு ஒரு ரூட் மேப் விருப்பம் உள்ளது. இந்த வாடிக்கையாளருக்காக நீங்கள் ஒரு பாதையை உருவாக்கலாம். இது நீங்கள் விற்பனையாளர் அடிப்படையில் பில்லிங் மற்றும் வசூல் செய்கிறீர்கள் என்றால் பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் விற்பனையாளர் இந்த பாதைக்கு இணைக்கப்பட்டிருந்தால் விற்பனையாளர் வாடிக்கையாளர் இடத்திற்கு சென்றாரா இல்லையா என்பதை கண்காணிக்க இது உதவும். அப்படியென்றால் உங்கள் வாடிக்கையாளர் மாஸ்டர் மற்றும் விற்பனை விலைப்பட்டியலை நிரப்பிய பிறகு நீங்கள் விற்பனை ஆவணங்களுக்கு செல்லலாம். முதல் ஆவண வகை என்பது எஸ்டிமேட். சில வாடிக்கையாளர்கள் இதை கோட் என அழைப்பார்கள், ஆனால் இவை அடிப்படையில் ஒன்றே. நீங்கள் எஸ்டிமேட் என்பதை கிளிக் செய்தால் எஸ்டிமேட் விண்டோ திறக்கப்படும். இங்கே முதலில் நீங்கள் ஜிஎஸ்டி வரியை தேர்வு செய்ய வேண்டும். இது ஒரு டாட்ஸ் இன்வாய்ஸ், ஏற்றுமதி பிணைப்பு இன்வாய்ஸ், ஏற்றுமதி அல்லாத இன்வாய்ஸ், இ-காமர்ஸ் சப்ளை, பில் ஆப் சப்ளை அல்லது கிளை மாற்றம் ஆகியவற்றில் ஏதேனும் இருக்கலாம். இங்கே நீங்கள் சரியான ஜிஎஸ்டி வகை அல்லது ஜிஎஸ்டி வரியை தேர்வு செய்து தொடரலாம். அடுத்ததாக நமக்கு வாடிக்கையாளர் விருப்பம் உள்ளது. இங்கே நீங்கள் உங்கள் வாடிக்கையாளரை தேர்வு செய்ய வேண்டும். உதாரணமாக நாம் ஏற்கனவே உருவாக்கிய ஒருவரை எடுத்துக்கொள்ளலாம். வாடிக்கையாளர் மாஸ்டரில் வாடிக்கையாளரின் மின்னஞ்சல் ஐடி குறிப்பிடப்பட்டிருந்தால் அது தானாகவே இந்த புலத்தில் நிரப்பப்படும். அதற்கு பிறகு நாணய விருப்பம் உள்ளது. நீங்கள் பல நாணயங்களில் பில்கள் உருவாக்கினால் இங்கே நாணயத்தை தேர்வு செய்யலாம். உதாரணமாக அமெரிக்க டாலர் அல்லது இந்திய ரூபாய். நீங்கள் வெளிநாட்டு நாணயத்தை தேர்வு செய்தால் மாற்று விகிதத்தையும் குறிப்பிடலாம். இந்திய ரூபாய்க்கு மாற்று விகிதம் இயல்பாக 1 ஆக இருக்கும். அடுத்ததாக மதிப்பீட்டு தேதியை, மதிப்பீட்டு எண்ணை மற்றும் இந்த மதிப்பீட்டுடன் தொடர்புடைய ஏதேனும் குறிப்பு ஆவணம் இருந்தால் அதன் குறிப்பு எண் மற்றும் குறிப்பு தேதியையும் இங்கே குறிப்பிடலாம். வரி கணக்கீட்டை பற்றி பேசும்போது நாம் ஆவணத்தை வரியுடன் அமைத்துள்ளதால் இந்த மதிப்பீட்டிற்கு வரி வெளியே எக்ஸ்க்ளூசிவ் அல்லது உள்ளே இன்க்ளூசிவ் என தேர்வு செய்யலாம். அடுத்தது பில்லிங் தகவல். பில்லிங் முகவரி வாடிக்கையாளர் மாஸ்டரில் இருந்து தானாகவே வரும். தேவைப்பட்டால் இங்கே நீங்கள் மாற்றங்களை செய்யலாம். நீங்கள் ஜிஎஸ்டி விவரங்களையும் தொடர்பு நபரையும் இங்கே காணலாம். ஷிப்பிங் முகவரிக்காக வாடிக்கையாளருக்கு பல ஷிப்பிங் முகவரிகள் இருந்தால் நீங்கள் ஒரு ஷிப்பிங் மாஸ்டர் அல்லது ஷிட்டோ மாஸ்டரை உருவாக்கலாம். அதை எப்படி உருவாக்குவது என்று நான் உங்களுக்கு வழிகாட்டுகிறேன். உதாரணமாக B2W இந்தியா பிரைவேட் லிமிடெடுக்கு பல ஷிப்பிங் முகவரிகள் இருந்தால், ஒன்று டெல்லியில் இருந்தால் பிளஸ் ஐகானை கிளிக் செய்து புதிய ஷிட்டோ முகவரியை சேர்க்கலாம். நீங்கள் சட்டப்பூர்வ பெயரை குறிப்பிட வேண்டும். பொதுவாக இது முதன்மை பெயரை இருக்கும். அந்த முகவரிக்கான ஜிஎஸ்டி எண் வேறாக இருந்தால் அந்த ஜிஎஸ்டி எண்ணையும் பதிவு செய்யப்பட்ட பெயரையும் அதற்கேற்றவாறு உள்ளிடவும். பிறகு முகவரி விவரங்களை உள்ளிடவும். மாநிலம், நகரம் மற்றும் பின்கோடு. உதாரணமாக டெல்லி, நியூ டெல்லி 1,10,020 என்று உள்ளிட்டு சேமிக்கவும். இந்த கடைக்காக நீங்கள் ஒரு மதிப்பீடு உருவாக்கும் போது பல டிஸ்பேச் முகவரிகள் பட்டியலில் இருந்து சரியான ஷிப்பிங் முகவரியை தேர்ந்தெடுக்க முடியும். அடுத்து பணம் செலுத்தும் விதிகள் என்ற புலம் உள்ளது. நீங்கள் ஏற்கனவே வாடிக்கையாளர் மாஸ்டரில் பணம் செலுத்தும் விதிகளை குறிப்பிட்டிருந்தால் அது இங்கே தானாகவே கொண்டு வரப்படும். இல்லையெனில் நீங்கள் பணம் செலுத்தும் விதிகளை கைமுறையாக தேர்ந்தெடுக்கவோ உருவாக்கவோ முடியும். உதாரணமாக நான் இங்கே 15 நாட்கள் பணம் செலுத்தும் விதிகளை உருவாக்கியுள்ளேன். மேலும் நீங்கள் ரேஜர்பே அல்லது பெக்ம, அதில் பெக்ம QR உட்பட ஒருங்கிணைப்புகளை இயக்கியிருந்தால் இங்கிருந்தே நேரடியாக பணம் செலுத்தும் இணைப்புகளை உருவாக்கலாம். பயனர்களுக்கு எளிதாக தேர்ந்தெடுக்கவும். மதிப்பீட்டை சேமிக்கும் போது ஒரு பணம் செலுத்தும் இணைப்பு தானாக உருவாகும். இப்போது பொருள் கிரிக் பகுதியை பற்றி பேசும்போது 3 புள்ளிகள் கொண்ட ஒரு மெனு உள்ளது. இங்கிருந்து நீங்கள் பல விருப்பங்களை பெறலாம். இதில் ஒரு பயனுள்ள விருப்பம் வேகமான பில்லிங் ஆகும். நீங்கள் பல பொருட்களை அந்த வகையில் ஒழுங்குபடுத்தி வைத்திருந்தால் ஒரு குழுவையும் வகையையும் தேர்ந்தெடுக்கலாம். நீங்கள் குழுவும் வகையும் தேர்ந்தெடுத்தவுடன் அந்த வகையின் கீழ் உள்ள பொருட்கள் மட்டுமே காண்பிக்கப்படும். மேலும் நீங்கள் பட்டியலில் இருந்து பொருட்களை கைமுறையாக தேர்ந்தெடுக்கலாம். வேகமான பில்லிங்கின் மற்றொரு பதிப்பு ஒரே படியில் பொருட்களையும் அவற்றின் அளவையும் தேர்ந்தெடுக்க அனுமதிக்கிறது. நீங்கள் ஒரு பொருட்களின் பட்டியலை பெறுவீர்கள். மேலும் ஒவ்வொரு பொருளுக்கும் அருகில் நேரடியாக அளவுகளை உள்ளிடலாம். பிறகு ஓகே என்பதை கிளிக் செய்யலாம். உதாரணமாக ஒரு பொருளுக்கு 120, மற்றொன்றுக்கு 23 என்று உள்ளிட்டுவிடலாம். இப்படியே தொடரலாம். இந்த முறையை பயன்படுத்தும் போது தேர்ந்தெடுத்த பொருட்கள் மற்றும் அவற்றின் அளவுகள் நேரடியாக பொருள் கிரெடில் ஏற்றப்படும். 2 வேகமான பில்லிங் விருப்பங்களுக்கிடையிலான முக்கிய வித்தியாசம் என்னவென்றால், முதல் விருப்பத்தில் பொருட்களை தேர்ந்தெடுக்கும் போது ஒவ்வொரு பொருளுக்கும் இயல்பாக ஒரு அளவு மட்டுமே சேர்க்கப்படும்.
அளவு பட்டியல் விருப்பத்தை பயன்படுத்தி பொருட்களை தேர்ந்தெடுக்கும் போது நீங்கள் குறிப்பிடும் அளவுகள் பயன்படுத்தப்படும். இறுதியாக கிரிட் தரவை நகலெடுக்கவும். நகலெடுத்த கிரிட் தரவை ஒட்டவும் ஒரு விருப்பம் உள்ளது. இது பொருள் தகவலை விரைவாக மீண்டும் பயன்படுத்த அல்லது மாற்ற உதவுகிறது. உதாரணமாக, நீங்கள் 400 பொருட்களுடன் ஒரு மதிப்பீட்டை உருவாக்கி இருக்கிறீர்கள். அதே வாடிக்கையாளருக்காக அடுத்த மாதம் மீண்டும் அதே மதிப்பீட்டை உருவாக்க விரும்புகிறீர்கள் என கருதுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது இன்வாய்ஸ் பிரிவுக்கு சென்று புதிய மதிப்பீட்டை திறக்கும் விருப்பத்தை கிளிக் செய்வதே. பிறகு முந்தைய மதிப்பீட்டிலிருந்து தரவு நகலெடுக்கும் வசதியை பயன்படுத்தலாம். அப்போது உள்ள அனைத்து பொருட்களும் புதிய மதிப்பீட்டில் தானாகவே ஒட்டப்படும். அதற்கு பிறகு வாடிக்கையாளர் பெயர், மதிப்பீட்டு தேதி, மதிப்பீட்டு எண் போன்ற அடிப்படை விவரங்களை மட்டும் புதுப்பிக்க வேண்டும். இந்த முறையில் அனைத்து பொருட்களையும் மீண்டும் கைமுறையாக உள்ளிடாமல் புதிய மதிப்பீட்டை சில வினாடிகளில் உருவாக்கலாம். மதிப்பீட்டு வவுச்சரில் பொருட்களை தேர்ந்தெடுக்கும் போது பொருட்களிலிருந்து அவற்றை கைமுறையாக தேர்ந்தெடுக்கலாம். உதாரணமாக, நீங்கள் லைன் புட்ஸ் பயனர் அல்லது லைன் புட்ஸ் கூடுதல் இடம் போன்ற பொருட்களை தேர்ந்தெடுக்கலாம். பொருளுக்கான அலகை டிராப்டவுன் பட்டியலிருந்து தேர்வு செய்யலாம். அலகு வழக்கமானதை விட வேறாக இருந்தால் அலகு நெடுவரிசையில் கிளிக் செய்து சரியானதை தேர்ந்தெடுக்கவும். பிறகு ஒவ்வொரு பொருளுக்கும் தேவையான அளவை உள்ளிடவும். அதற்கு பிறகு நீங்கள் விகிதத்தை உள்ளிடலாம். விகிதம் மற்றும் அளவு பெருக்கப்பட்டு தொகை தானாக கணக்கிடப்படும். தள்ளுபடி இருந்தால் டிஸ்கவுண்ட் நெடுவரிசையில் அதை உள்ளிடலாம். உதாரணமாக 5% என்று சதவீதமாகவும் தள்ளுபடி செய்யப்பட்ட தொகையும் தானாக கணக்கிடப்படும். உங்கள் தேவைக்கேற்ப பயன்படுத்தக்கூடிய கூடுதல் நெடுவரிசைகளும் உள்ளன. உதாரணமாக, பில் உருவாக்கும் போது வரி குறியீட்டை மாற்றலாம், விற்பனை விகிதத்தை உள்ளிடலாம் அல்லது சம்பந்தப்பட்ட நெடுவரிசைகளில் சேர்க்கலாம். பில்லிங் செய்யும் போது எந்த ஒரு பொருளையும் மாற்ற விரும்பினால் அந்த பொருளுக்கு அருகில் உள்ள பெரிதாக்கும் கண்ணாடி ஐகானை கிளிக் செய்யவும். பிறகு பென்சில் சின்னத்தை கிளிக் செய்யவும். இது உங்களை ஐட்டம் மாஸ்டர் பக்கத்திற்கு கொண்டு செல்லும். அங்கு தேவையான மாற்றங்களை செய்யலாம். சேமித்த பிறகு அந்த புதுப்பிப்புகள் உங்கள் மதிப்பீட்டில் பிரதிபலிக்கும். சில சமயங்களில் ஒரு பொருளுக்காக கூடுதல் தகவல் அல்லது குறிப்புகள் சேர்க்க விரும்பலாம். அதற்காக பொருளுக்கு அருகிலுள்ள ஆக்டிவேட் பட்டனை கிளிக் செய்யலாம் அல்லது கூடுதல் விவரங்கள் அல்லது குறிப்புகளை உள்ளிடலாம். முடிந்ததும் சேமிக்க ஓகே என்பதை கிளிக் செய்யவும். பொருள் கிரிக் எப்படி தெரிகிறது மற்றும் செயல்படுகிறது என்பதற்கு அதை தனிப்பயனாக்க 3 முக்கிய விருப்பங்கள் உள்ளன. உங்கள் தற்போதைய கிரிக் அமைப்பை சேவ்ட் கான்ஃபிகரேஷன் விருப்பத்துடன் சேமிக்கலாம். எந்த பத்திகளை காட்ட வேண்டும் என்று தேர்வு செய்ய விரும்பினால் கோலம் ஐ பயன்படுத்தி உங்களுக்கு தேவையானவை, உதாரணத்திற்கு விலை அல்லது வரி குறியீடு போன்றவற்றை தேர்வு செய்யலாம். பின்னர் ஒரு நிலையான அமைப்பை பயன்படுத்த விரும்பினால் சேஃப்டி போல் ஐ கிளிக் செய்யலாம். அப்போது அமைப்பு தானாகவே நிலையான பொருள் திரிக் அமைப்பை பயன்படுத்தும். மாற்றாக முதலில் கோலம் ஐ பயன்படுத்தி பத்திகளை தனிப்பயனாக்கி உங்கள் தனிப்பயன் அமைப்பை இயல்புறையாக சேமிக்கலாம். இப்போது உங்கள் பொருள் கிரெடில் விற்பனை விகிதம், சேல்ஸ் ரேட் பத்தியை எப்படி உருவாக்கி நிர்வகிக்கலாம் என்பதை பற்றி பேசலாம். முதலில் சேல்ஸ் ரேட் பத்தி விருப்பத்தை தேடி அதை உங்கள் பொருள் கிரெடில் இழுத்து சேர்க்கலாம். உங்களுக்கு தேவையில்லாத பத்தி இருந்தால் அந்த பத்தியை தேர்வு செய்து கோலம் சூஜர் பகுதியில் திரும்ப இழுத்து விடலாம். இந்த முறையில் பொருள் கிரெடில் எந்த பத்திகளையும் எளிதாக சேர்க்கலாம் அல்லது நீக்கலாம். மேலும் நீங்கள் இங்கே செய்யும் மாற்றங்கள் அனைத்து வவுச்சர்களிலும் பொருந்தும். அதனால் விற்பனை, மதிப்பீடு அல்லது இன்வாய்ஸ் ஆகியவற்றுக்காக உங்கள் பொருள் கிரிக் அமைப்பை தனிப்பயனாக்க விரும்பினால் இதே இடத்திலிருந்து அனைத்தையும் செய்யலாம். நீங்கள் ஏதேனும் சேர்க்கைகள் அல்லது நீக்கின் வேலை செய்த பிறகு சேவ்ட் கான்ஃபிகரேஷன் விருப்பத்தை கிளிக் செய்ய மறக்காதீர்கள். இது உங்கள் மாற்றியமைக்கப்பட்ட கிரிக் அமைப்பை எதிர்கால பயன்பாட்டிற்காக சேமிக்கும். அதனால் ஒவ்வொரு முறையும் மீண்டும் அமைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அடுத்து உங்கள் பொருள் கிரெடில் மேலும் வரிகளை சேர்க்க ஒரு பிளஸ் விருப்பம் உள்ளது. உதாரணமாக, தற்போது 11 வரிகள் இருந்தாலும் கூடுதல் பொருட்களுக்கு மேலும் வரிகள் சேர்க்க வேண்டுமெனில் பிளஸ் பட்டனை கிளிக் செய்து புதிய வரிகளை சேர்க்கலாம். இது உங்கள் மதிப்பீடு அல்லது இன்வாய்ஸை தேவைக்கேற்ப விரிவாக்க எளிதாக்குகிறது. மேலும் நீங்கள் தேர்ந்தெடுத்துள்ள பொருளுக்காக ஜூமின் போல் செயல்படும் மற்றொரு பிளஸ் விருப்பம் உள்ளது. அதை கிளிக் செய்தால் நீங்கள் அந்த பொருளுக்கான விவரமான பார்வையை பெறுவீர்கள். இதில் பொருள் அளவுகளை சேர்க்கவோ குறைக்கவோ முடியும். மேலும் அந்த பொருளுக்கான அனைத்து தொடர்புடைய தகவல்களையும் பார்க்கலாம். இது உங்கள் பொருள் விவரங்களை விரைவாக பார்க்கும் ஸ்னாப்ஷாட் அல்லது ஆழமான பார்வை போன்றது. உங்கள் மதிப்பீட்டிற்கு குறிப்புகள் சேர்க்க விரும்பினால் ரிமார்க்ஸ் பகுதியை கிளிக் செய்யலாம். இயல்பாக ஒரு நிலையான குறிப்பு தோன்றும், ஆனால் அதை நீக்கி தேவையானால் உங்கள் சொந்த தனிப்பட்ட குறிப்புகளை எழுதலாம்.
இது எந்தவொரு சிறப்பு குறிப்புகள் அல்லது வழிகாட்டுதல்களை தெளிவாக தெரிவிக்க உதவுகிறது. மதிப்பீட்டுடன் தொடர்புடைய எந்தவொரு இணைப்புகளும் இருந்தால் சிலிக் பாயில் பட்டனை கிளிக் செய்து அந்த கோப்பை பதிவேற்றலாம். கோப்பை வெற்றிகரமாக பதிவேற்ற அதன் அளவு 2 மெகாபைட்டுகள் அல்லது அதற்கு குறைவாக இருக்க வேண்டும் என்பதை நினைவில் வையுங்கள். இப்போது லாஜிஸ்டிக்ஸ் பகுதியை நோக்கி செல்லலாம். இதை நீங்கள் அமைப்புகளில் இருந்து இயக்கவோ முடக்கவோ முடியும். இதை இயக்கியதும் லாஜிஸ்டிக்ஸ் பகுதி உங்கள் மதிப்பீட்டின் கீழ் தோன்றும். இங்கே உங்கள் சரக்குகளை அனுப்பும் இடம் போன்ற விவரங்களை நீங்கள் உள்ளிடலாம். நீங்கள் அனுப்பும் முறையை பொறுத்து வாங்குபவர் கடல், தபால், சாலை அல்லது ரயில் என எந்த வகை கப்பல் முறையையும் தேர்வு செய்யலாம். நீங்கள் ஒரு டிரான்ஸ்போர்டரை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் டிரான்ஸ்போர்டரின் பெயர், ஜேசி எண் மற்றும் இணையதழ் முகவரி இருந்தால் உள்ளிட்ட விவரங்களை உள்ளிட்டு ஒரு டிரான்ஸ்போர்டர் மாஸ்டரை உருவாக்கலாம். இணையதழ் முகவரி இல்லையெனில் ஜேசி எண் மற்றும் பெயர் மட்டும் போதுமானது. பின்னர் நீங்கள் கப்பல் நிறுவனத்தின் முகவரியை உள்ளிட்டு உங்களிடம் இருந்தால் ஒரு டிராக்கிங் எண்ணையும் சேர்க்கலாம். இது மதிப்பீட்டுடன் தொடர்புடைய உங்கள் சரக்கு விலை கண்காணிக்க உதவும். நீங்கள் கப்பல் அனுப்பும் தேதி மற்றும் எந்தவொரு கப்பல் கட்டணங்களையும் உள்ளிடும் புலன்களும் இங்கே காணலாம். இந்த கட்டணங்கள் வெறும் பார்வைக்காக மட்டுமே, உங்கள் கணக்கியல் பதிவுகளில் எந்தவொரு தாக்கமும் ஏற்படுத்தாது. மேலும் நீங்கள் வாகன எண், கப்பல் எண் உள்ளிட்ட விவரங்களை உள்ளிட்டு கட்டண வகையை தேர்வு செய்யலாம். கட்டணங்கள் செலுத்தப்பட்டதா அல்லது செலுத்த வேண்டியதா மற்றும் இது சொந்த வாகனமா அல்லது டிரான்ஸ்போர்டரா என்பதையும் குறிப்பிடலாம். கப்பல் அனுப்புதலுடன் தொடர்புடைய ஆவண எண், ஏற்றுமதி துறைமுகம் மற்றும் இறக்குமதி துறைமுக விவரங்களுக்கான புதமம் உள்ளது. நீங்கள் அனுப்பும் பொருட்களின் தொகுப்பு எண்ணிக்கையும் மொத்த எடையும் குறிப்பிடலாம். இறுதியாக உங்கள் கடந்த மதிப்பீட்டில் பயன்படுத்திய அதே லாஜிஸ்டிக்ஸ் விவரங்களை மீண்டும் பயன்படுத்த விரும்பினால் பேக்த்ரோம் லெஸ் பில் என்பதை கிளிக் செய்தால் போதும். உங்கள் முந்தைய மதிப்பீட்டிலிருந்து சேமிக்கப்பட்ட அனைத்து தகவல்களும் தானாகவே நிரப்பப்படும். இது உங்கள் நேரத்தை சேமிக்கும். அடுத்து மதிப்பீட்டின் உபமொத்தம் மற்றும் மொத்தம் பகுதிக்கு வருகிறோம். இங்கே நீங்கள் பொருளின் மதிப்பை காணலாம். இது அடிப்படையில் விலை மற்றும் அளவு பெருக்கப்பட்ட மதிப்பாகும். அதற்கு பிறகு தள்ளுபடிகள் வரிசையில் சேர்க்கப்படுகின்றன. உங்களிடம் அடிப்படை தள்ளுபடி, கடை தள்ளுபடி மற்றும் கடை பிராண்ட் தள்ளுபடி ஆகியவை உள்ளன. நான் முன்பே சொன்னது போல இந்த தள்ளுபடிகளை பார்ட்டி டிஸ்கவுண்ட் மற்றும் பார்ட்டி பிராண்ட் டிஸ்கவுண்ட் எனும் தனித்தனி புலங்களில் உள்ளிடலாம். எனவே வாடிக்கையாளர் அல்லது பிராண்ட் தொடர்பான சிறப்பு விலை அல்லது சலுகைகளை நீங்கள் பயன்படுத்தலாம். அதற்கு பிறகு வரிவிலக்கு மதிப்பு மற்றும் வரித்தொகை தானாக கணக்கிடப்படும். செஸ் பொருந்தினால் அந்த தொகையையும் நீங்கள் இங்கே உள்ளிடலாம். உங்களிடம் ஏதேனும் பில் நிலை தள்ளுபடி இருந்தால் அதுவும் இங்கே காண்பிக்கப்படும். பின்னர் டிசிஎஸ், அதாவது மூலத்தில் வசூலிக்கப்படும் வரி வசூலிக்க வேண்டுமெனில் அதை இந்த பகுதியில் செய்யலாம். ஏதேனும் போக்குவரத்து கட்டணங்கள் இருந்தால் அவற்றை இங்கே குறிப்பிடலாம். ஆனால் இந்த கட்டணங்கள் கணக்கில் மொத்தத்தில் எந்தவிதமான தாக்கமும் ஏற்படுத்தாது என்பதை நினைவில் வையுங்கள். இறுதியாக ஒரு தானாக வட்டமிடும் வசதி உள்ளது. இதை நீங்கள் சேல் சேட்டப்பில் உள்ள கட்டமைப்பு அமைப்புகளில் இருந்து இயக்கவோ அல்லது முடக்கவோ முடியும். இது உங்கள் விருப்பங்களுக்கு ஏற்ப இறுதி தொகையை தானாக வட்டமிடும். இப்போது விற்பனை தொகுதியில் உள்ள அனைத்து வவுச்சர்களிலும் பொதுவாக கிடைக்கும் சில விருப்பங்களை பற்றி பேசுகிறோம். உங்களிடம் திறக்க, நீக்கு, நகரிடு, ரத்து செய் மற்றும் மீட்டமைக்கும் விருப்பங்கள் உள்ளன. உங்கள் முந்தைய மதிப்பீடுகளை பார்க்க விரும்பினால் திறக்க என்பதை கிளிக் செய்யவும். இது தற்போதைய மாற்றங்களை நீக்க விரும்புகிறீர்களா என்று கேட்கும். ஆம் என்பதை கிளிக் செய்யவும். பிறகு உங்கள் முந்தைய மதிப்பீடுகளை தேதி அல்லது பிற அளவுகோல்கள் மூலம் வடிகட்டலாம். இந்த திறக்கும் விருப்பம் மிகவும் பயனுள்ளதாக உள்ளது, ஏனெனில் இது அனைத்து வகையான விற்பனை மற்றும் வாங்கும் ஆவணங்களிலும் கிடைக்கிறது. எனவே தேவையான போது எந்த பழைய வவுச்சர் அல்லது மதிப்பீட்டையும் எளிதாக தேடி எடுக்கலாம். ஒரு வவுச்சரை நீக்க விரும்பினால் டிலீட் என்பதை கிளிக் செய்யவும். ஆனால் நீக்கும் முன் ஏன் நீக்க வேண்டுமென்று விளக்கும் ஒரு குறிப்பை ரிமார்க் குறிப்பிட வேண்டும். உதாரணமாக டூப்ளிகேட், எஸ்டிமேட் அல்லது அதற்கு இணையான ஏதேனும். நீங்கள் குறிப்பை சேர்த்த பிறகு நீக்குவதை உறுதிப்படுத்தவும். இது விஷயங்களை தெளிவாகவும் கண்காணிக்கக்கூடியதாகவும் வைத்திருக்கிறது. அதற்கு பிறகு கோப்பி என்ற விருப்பம் உள்ளது. இது நேரத்தை மிக அதிகமாக சேமிக்கிறது. நீங்கள் கடந்த மாதம் அல்லது சில வாரங்களுக்கு முன்பு செய்த அதே மதிப்பீட்டை மீண்டும் உருவாக்க விரும்புகிறீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கோப்பி என்பதை கிளிக் செய்து அந்த மதிப்பீட்டை கண்டுபிடிக்க பயன்படுத்தி அதை தேர்வு செய்து அந்த மதிப்பீட்டிலிருந்த அனைத்து தகவல்களும் புதிய மதிப்பீட்டில் புதிய எண் உடன் நகலாகும். சரியான கடைப்பெயரை தேர்வு செய்து சேவ் செய்ய மறக்காதீர்கள். இந்த முறையில் நீங்கள் எல்லா விவரங்களையும் புதிதாக மீண்டும் உள்ளிட வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் ஒரு மதிப்பீட்டை நீக்க விரும்பவில்லை, ஆனால் அதை ரத்து செய்யப்பட்டதாக குறிக்க விரும்பினால், உதாரணத்திற்கு குறிப்பாக வைத்திருக்க அல்லது எண்கள் தொடர்ச்சியாக இருக்க,
கேன்சல் விருப்பத்தை பயன்படுத்தலாம். சும்மா கேன்சல் என்பதை கிளிக் செய்து ஏன் ரத்து செய்கிறீர்கள் என்று ஒரு குறிப்பை சேர்த்து உறுதிப்படுத்தவும். உங்கள் பதிவுகளில் அந்த மதிப்பீட்டின் நிலை ரத்து செய்யப்பட்டதாக மாறும். அவரதலாக ஒரு மதிப்பீட்டை ரத்து செய்து விட்டீர்கள், அதை மீண்டும் பெற விரும்பினால் ரிஸ்டோர் விருப்பத்தை பயன்படுத்துங்கள். அந்த ரத்து செய்யப்பட்ட மதிப்பீட்டை திறந்து ரிஸ்டோர் என்பதை கிளிக் செய்து ஒரு குறிப்பை சேர்த்து உறுதிப்படுத்துங்கள். மதிப்பீடு மீண்டும் செயல்பாட்டில் உள்ள நிலைக்கு மாற்றப்படும். மீண்டும் ஓப்பன் பிரிவில் தேடலை குறைக்க உதவும் பில்டர் விருப்பங்கள் உள்ளன. உதாரணத்திற்கு தேதி வரம்புகளை அமைக்கலாம். உங்கள் மதிப்பீடுகள் அல்லது வவுச்சர்களின் பட்டியலை ஏற்றுமதி செய்ய விரும்பினால் அவற்றை எக்ஸெல் கோப்பாக பதிவிறக்கம் செய்யலாம். அது உங்கள் டவுன்லோட்ஸ் கோப்புறையில் தோன்றும். விலைப்பட்டியல் அல்லது மதிப்பீடுகளை அச்சிட அல்லது முன்னோட்டம் பார்க்க நீங்கள் விரும்பும் வவுச்சர்களை தேர்ந்தெடுத்து பிரிண்ட் என்பதற்கு பக்கத்தில் உள்ள கிளிக் செய்யவும். நீங்கள் ஒரு மதிப்பீட்டை மட்டும் பல மதிப்பீடுகளை அல்லது நேரடியாக அச்சிடவும் முடியும். பல மதிப்பீடுகளின் PDF நகலை வேண்டுமானால் அவற்றை தேர்ந்தெடுத்து எக்ஸ்போர்ட் என்பதை கிளிக் செய்யவும். PDF உங்கள் இல் சேமிக்கப்படும். அடுத்து உங்கள் மதிப்பீட்டு வவுச்சர் மற்றும் பிற வவுச்சர்களுக்கான கூடுதல் விருப்பங்கள் மற்றும் அமைப்புகள் பற்றி பேசலாம். ஷேடர், புடர் மற்றும் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள். உங்கள் பில் வடிவத்தில் மேல் பகுதியில் தோன்றும் ஹேடர் ரிமார்க் 1, 2, 3 என 3 ஹேடர் குறிப்புகளை சேர்க்கலாம். அதேபோல் பிரின் கீழ்ப்பகுதியில் ஏதேனும் சேர்க்க விரும்பினால் புடர் குறிப்புகளை குறிப்பிடலாம். மதிப்பீட்டுடன் தொடர்புடைய விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் இருந்தால் அவற்றை இங்கே உள்ளிடலாம். அச்சிடப்படும் மதிப்பீட்டில் அவை தோன்றும். வங்கிக் கணக்கு விவரங்கள், UPI மற்றும் QR குறியீடு. உங்கள் வங்கிக் கணக்கு விவரங்களை இங்கே ஒருமுறை அமைத்தால் அது உங்கள் அனைத்து வவுச்சர்களிலும் மதிப்பீடுகளையும் உட்பட தானாகவே காட்டப்படும். உங்கள் UPI ஐடியை இங்கே உள்ளிடினால் உங்கள் அச்சிடப்பட்ட இன்வாய்ஸ்கள் அல்லது மதிப்பீடுகளில் சிஸ்டம் தானாகவே ஒரு QR குறியீட்டை உருவாக்கும். இதனால் வாடிக்கையாளர்கள் எளிதாக பிசிக்கலாக பணம் செலுத்த முடியும். அச்சு அமைப்புகள் மற்றும் இயல்புநிலை விருப்பங்கள். மதிப்பீடுகளுக்கான இயல்புநிலை அச்சு வடிவத்தை நீங்கள் அமைக்கலாம். அதனால் ஒவ்வொரு முறையும் அதை தேர்வு செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. அதேபோல் அச்சிட வேண்டிய பிரதிகளின் எண்ணிக்கையை இயல்புநிலையாக அமைக்கலாம். உதாரணத்திற்கு நீங்கள் எப்போதும் 2 பிரதிகள் வேண்டுமென்றால் ஒருமுறை அமைத்தால் போதும், அது அதை நினைவில் வைத்திருக்கும். அச்சு வடிவம் அல்லது பிரதிகள் தேர்வை தவிர்க்க என்ற விருப்பம் உள்ளது. இதை தேர்வு செய்தால் அச்சிடு என்பதை கிளிக் செய்தவுடன் அச்சு உரையாடல் சாளரம் காட்டாமல் ஆவணத்தை நேரடியாக அச்சுப்பொறிக்கு அனுப்பும். இதனால் செயல்முறை வேகமாகும். நீங்கள் மதிப்பீட்டில் ஏதேனும் ஆவணங்கள் அல்லது படங்களை இணைத்திருந்தால் அவற்றையும் இன்வாய்ஸ் பிரதியுடன் தானாகவே அச்சிடும் வகையில் ஒரு அமைப்பு உள்ளது. உங்கள் அச்சிடப்பட்ட மதிப்பீடுகள் அல்லது ரசீதுகளில் கையொப்ப பகுதி தோன்ற வேண்டாம் என்றால் அந்த கையொப்ப பகுதியை தவிர்க்கும் விருப்பத்தையும் தேர்வு செய்யலாம். டிஜிட்டல் கையொப்ப ஒருங்கிணைப்பு. டிஜிட்டல் கையொப்பங்களை அமைக்கும் விருப்பமும் உள்ளது. நீங்கள் டிஜிட்டல் கையொப்பங்களை ஒருங்கிணைத்தால் அச்சிடும்போது கையொப்பத்தின் வடிவம் மற்றும் சீரமைப்பை தேர்வு செய்யலாம். சீரமைப்பு அமைப்புகள் நீங்கள் தேர்வு செய்த அச்சு வடிவம், பாதிப்பக்கம் அல்லது போர்க்கை போன்றவை அதை பொறுத்து இருக்கும். மொத்த நடவடிக்கைகள் மற்றும் தொடர்பு. நீங்கள் பல இன்வாய்ஸ்கள் அல்லது மதிப்பீடுகளை ஒரே நேரத்தில் தேர்வு செய்து அவற்றை ஒரே முறையில் நீக்கலாம். மதிப்பீடுகளை நேரடியாக வாடிக்கையாளர்களுக்கு மின்னஞ்சல், SMS அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்புவதற்கான உள்ளமை விருப்பங்களும் உள்ளன. வாட்ஸ்அப், மின்னஞ்சல் மற்றும் SMS அம்சங்களை பயன்படுத்த அவற்றுக்கான ஒருங்கிணைப்பு அமைப்புகளை முன்பே செய்து வைத்திருக்க வேண்டும். மற்ற பயனுள்ள அம்சங்கள். வவுச்சர் திரையில் கணிப்பான் கருவி உள்ளது. அதனால் பக்கம் விட்டு வெளியேறாமல் விரைவாக தொகைகளை கணக்கிடலாம். உதவி விருப்பம். நீங்கள் பணிபுரியும் வவுச்சர் அல்லது இன்வாய்ஸுடன் தொடர்புடைய விரிவான ஆவணங்களை நேரடியாக கொண்டு செல்கிறது. எந்தவொரு அம்சத்தையும் எப்படி பயன்படுத்துவது என்று சந்தேகமாக இருந்தால் உதவி என்பதை கிளிக் செய்தால் படிப்படியாக வழிகாட்டுதல் கிடைக்கும். கட்டமைப்பு விருப்பம். வவுச்சர் அமைப்புகளை தனிப்பயனாக்க அனுமதிக்கிறது. இது மதிப்பீடுகள் மட்டுமல்லாமல் அனைத்து வகை வவுச்சர்களிலும் கிடைக்கிறது. அதாவது எல்லா வவுச்சர்களிலும் நீங்கள் நினைவில் வைக்க வேண்டிய 4 முக்கியமான விஷயங்கள் உள்ளன. அவை ஜர்னல் எண், அறிவிப்புகள், ஒப்புதல்கள் மற்றும் பென் டாக்குமெண்ட் எனப்படும் ஒன்று. இப்போது பென் டாக்குமெண்ட் மிகவும் பயனுள்ள அம்சம். ஏனெனில் நீங்கள் ஏற்கனவே உருவாக்கிய பிற ஆவணங்களில் இருந்து தகவல்களை இழுத்து வர இது உதவுகிறது. இதனால் ஒரே விவரங்களை மீண்டும் மீண்டும் தட்டச்சு செய்ய வேண்டியதில்லை. உதாரணமாக, நீங்கள் ஒரு வாங்கும் ஆர்டர் உருவாக்கி அதை உங்கள் வாங்கும் பில்லில் கொண்டு வர விரும்பினால், அல்லது ஒரு மதிப்பீடு உருவாக்கி அதை உங்கள் வாடிக்கையாளருக்கு அனுப்பி அவர்கள் அதை ஒப்புதல் அளித்திருந்தால், அப்போது நீங்கள் ஒரு விற்பனை ஆர்டர் அல்லது டிஸ்பேச் செய்யும் போது இந்த பென் டாக்குமெண்ட் விருப்பத்தை பயன்படுத்தி அந்த அனைத்து தகவல்களையும் நேரடியாக கொண்டு வரலாம். அதாவது
நீங்கள் ஒரு விற்பனை ஆர்டர் போன்றதை உருவாக்கும் போது இந்த பென் டாக்குமெண்ட் பட்டனை கிளிக் செய்தால் அது உங்களுக்கு முன்பு இருந்த ஆவணத்தை, உதாரணத்திற்கு ஒப்புதல் பெற்ற மதிப்பீட்டை தேர்வு செய்ய அனுமதிக்கும். இதனால் ஒவ்வொரு பொருளையும் அல்லது விலையையும் மீண்டும் உள்ளீடு செய்து விற்பனை ஆர்டரை கைமுறையாக உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இது எல்லா தகவலையும் அசல் மதிப்பீட்டிலிருந்து நேரடியாக கொண்டு வருகிறது. இது மிகவும் வசதியானது மற்றும் நிறைய நேரத்தை சேமிக்கிறது. இங்கே பென் டாக்குமெண்டில் உள்ள அளவை விட அதிகமாக அனுமதிக்க வேண்டாம் என்ற விருப்பமும் உள்ளது. உங்கள் மதிப்பீட்டில் 10 யூனிட்கள் என்று இருந்தால், விற்பனை ஆர்டர் உருவாக்கும் போது யாரும் தவறுதலாக அதற்கு மேல் சேர்க்காமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த விருப்பம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த பெட்டியை தேர்வு செய்தால் விற்பனை ஆர்டர் உருவாக்கும் நபர் அளவுகளை அதிகப்படுத்தவோ குறைக்கவோ முடியாது. அவர்கள் மதிப்பீட்டில் இருப்பதைப் போலவே பின்பற்ற வேண்டும். ஆனால் இது விருப்பமானது, எனவே நீங்கள் சற்றே சுதந்திரமாக இருக்க விரும்பினால் இதை தேர்வு செய்யாமல் விடலாம். பிறகு பெற்றோர் ஆவணத்திலிருந்து தரவை எடுக்க பல்வேறு வழிகள் உள்ளன. 4 முக்கியமான தேர்வுகள் உள்ளன. முதல் தேர்வு வரிசை பொருள் அளவு அடிப்படையிலானது என்று அழைக்கப்படுகிறது. அதாவது பொருட்களின் பட்டியல் மற்றும் அவற்றின் அளவுகள் மட்டும் நகலாகும், ஆனால் கூடுதல் விவரங்கள் போன்ற குறிப்புகள் அல்லது தலைப்பு தகவல்கள் நகலாகாது. பிறகு முழு ஆவணம் என்ற விருப்பம் உள்ளது. இது எல்லாவற்றையும், அனைத்து விவரங்களையும், லாஜிஸ்டிக்ஸ் தகவல், குறிப்புகள், தனிப்பயன் புலங்கள் மற்றும் இதர அனைத்தையும் எடுத்துக்கொள்கிறது. உங்களுக்கு பொருட்கள் மற்றும் மேல் தலைப்பு தகவல் மட்டும் வேண்டுமென்றால் அதற்கும் ஒரு விருப்பம் உள்ளது. அது வரிசை பொருள் அளவு அடிப்படையிலானது மேல் தலைப்புடன் என்பதாகும். மற்றும் கடைசியாக சேன் செய்ய முழு ஆவணம் என்ற விருப்பமும் உள்ளது. இது பெரும்பாலும் சேன் செய்வதற்காக, ஆனால் இதுவும் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்கிறது. மற்றொரு பயனுள்ள அம்சம் என்பது பெற்றோர் ஆவணத்திற்கு தானாகவே காலாவதி நாட்களை அமைக்கும் வசதி. அடிப்படையில் நீங்கள் உருவாக்கிய அனைத்து மதிப்பீடுகள் அல்லது தொடர்புடைய ஆவணங்களை எப்போதும் பார்க்க விரும்பவில்லை என்றால், ஏனெனில் நூற்றுக்கணக்கானவை இருக்கலாம், நீங்கள் அந்த விண்டோவில் இருந்து, எடுத்துக்காட்டாக, கடந்த 30 நாட்கள் வரை மட்டுமே வரம்பிடலாம். அந்த முறையில் நீங்கள் ஒரு மதிப்பீட்டை விற்பனை ஆணையில் இழுக்க முயற்சிக்கும் போது கடந்த 30 நாட்களில் உருவாக்கப்பட்டவை மட்டுமே தோன்றும். இதனால் நீங்கள் தேடுவது எளிதாகிவிடும். அப்படியென்றால் முடிவாகச் சொல்வதென்றால் முழு யோசனை என்னவென்றால், நீங்கள் உங்கள் ஆரம்ப ஆவணங்களைப் போல மதிப்பீடுகள் அல்லது வாங்கும் ஆணைகள் உருவாக்குகிறீர்கள், தேவையானால் அனுமதிகளைப் பெறுகிறீர்கள். பிறகு செயல்முறையில் முன்னேறும் போது எல்லாவற்றையும் மீண்டும் தட்டச்சு செய்வதற்கு பதிலாக அந்த முன் ஆவணங்களிலிருந்து தகவலை நேரடியாக பெயின் டாக்குமெண்ட் விருப்பத்தை பயன்படுத்தி இழுக்கலாம். நீங்கள் அளவுகளின் கடுமையை எவ்வளவு கட்டுப்படுத்த வேண்டும் என்பதையும், எந்த விவரங்களை கொண்டு வர வேண்டும் என்பதையும் துல்லியமாக முடிவு செய்யலாம். மேலும் காலாவதி நாட்கள் அம்சத்தின் மூலம் இழுக்கும் பட்டியலை எளிதாக வைத்திருக்கலாம். இது முழு பணிப்பாய்ச்சலை மிகவும் ஒழுங்குபடுத்தி தவறுகள் ஏற்படும் வாய்ப்பை குறைக்கிறது. அடுத்து விகித திருப்பம் என்று அழைக்கப்படும் ஒரு அம்சம் உள்ளது. இங்கே நீங்கள் ஒரு பெற்றோர் ஆவணத்திலிருந்து ஆவணங்களை உருவாக்கும் போது விகிதங்களை தேர்வு செய்ய 2 விருப்பங்கள் கிடைக்கும். முதல் விருப்பம் பெற்றோர் ஆவணம் மற்றும் இரண்டாவது விகித இயந்திரம். இப்போது விகித இயந்திரம் என்றால் விகிதங்கள் பொருள் மாஸ்டரில் இருந்து வருகிறது. அதாவது நீங்கள் உங்கள் பொருள் மாஸ்டர் தரவுகளில் அமைத்துள்ள விகிதங்கள். எனவே நீங்கள் விகித இயந்திரத்தை தேர்வு செய்து உங்கள் விற்பனை ஆர்டரில் ஒரு மதிப்பீட்டை இழுத்தால், நீங்கள் மதிப்பீட்டில் எந்த விகிதம் குறிப்பிடினாலும் அமைப்பு நேரடியாக பொருள் மாஸ்டரில் இருந்து விகிதங்களை எடுக்கும். மறுபுறம் நீங்கள் பெற்றோர் ஆவணம் என்பதை தேர்ந்தெடுத்தால், பொருள் மாஸ்டரில் என்ன விகிதம் இருந்தாலும் அது பொருட்படுத்தப்படாது. பெற்றோர் ஆவணமான மதிப்பீடு போன்றவற்றிலிருந்து விகிதங்கள் எப்படியோ அதேபோல் எடுத்துக்கொள்ளப்பட்டு உங்கள் விற்பனை ஆர்டரில் பயன்படுத்தப்படும். இதுதான் விகித முன்னுரிமை விருப்பத்தின் அடிப்படை. அதாவது முன்திருந்த ஆவணங்களில் இருந்து தரவு இழுக்கும் போது விகிதங்கள் எங்கிருந்து வர வேண்டும் என்பதை தீர்மானிப்பது. அடுத்து நீங்கள் புல் ப்ரோம் இல் சில இடங்களை தவிர்க்க விரும்பினால் ஒரு வடிகட்டி விருப்பம் உள்ளது. எனவே உங்களிடம் 10 விதமான கிளைகள் அல்லது இடங்கள் இருந்தால், ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட 2 அல்லது 3 கிளைகளிலிருந்து மட்டுமே தரவை இழுக்க விரும்பினால், நீங்கள் அந்த வடிகட்டியை இங்கே பயன்படுத்தலாம். அப்போது புல் ப்ரோம் இல் நீங்கள் தேர்ந்தெடுத்த இடங்களிலிருந்து மட்டுமே ஆவணங்கள் காட்டப்படும். அதற்கு பிறகு பொருள் அனுமதிக்கப்பட்ட வகை என்ற விருப்பம் உள்ளது. இது உங்கள் விற்பனை ஆர்டரில் எந்த வகையான பொருட்கள் பயன்படுத்தப்படலாம் என்பதை தேர்வு செய்ய அனுமதிக்கிறது. உதாரணமாக, நீங்கள் முடிக்கப்பட்ட பொருட்கள் மட்டும் தெரிவிக்க வேண்டும் என்று விரும்பலாம், அல்லது வெறும் மூலப்பொருட்கள், அல்லது பயன்படுத்தும் பொருட்கள், அல்லது எல்லா பொருட்களும் என்று இருக்கலாம். உங்கள் வணிக தேவைக்கு ஏற்றதை நீங்கள் தேர்வு செய்யலாம். அதற்கு பிறகு தனித்துவமான குறிப்பு எண்ணை சரிபார்க்கவும் என்ற விருப்பம் உள்ளது. அப்படியென்றால் ஒவ்வொரு வவுசருக்கும் ஒரு குறிப்பு எண் கிடைக்கும், இல்லையா? இந்த அமைப்பு அந்த குறிப்பு எண்கள் எப்படி சரிபார்க்கப்பட வேண்டும் என்பதை நீங்கள் கட்டுப்படுத்த உதவுகிறது. நீங்கள் சில முறைகளில் ஒன்றை தேர்வு செய்யலாம். முழுமையாக கடைபிடிப்பவர்படி, கிளைப்படி,
அல்லது தேவையில்லை என்று நீங்கள் முழுமையாக என்பதை தேர்வு செய்தால், ஒவ்வொரு குறிப்பு என முழு மென்பொருளில் தனித்துவமாக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கும். எங்கும் நகல் எண்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் கடைபிடிப்பவர்படி என்பதை தேர்வு செய்தால், அதை கடைபிடிப்பவருக்கு ஒரே குறிப்பு எண் மீண்டும் பயன்படுத்த முடியாது, ஆனால் வேறு கடைபிடிப்பவர்களுக்கு அதை மீண்டும் பயன்படுத்தலாம். அதேபோல் கிளைப்படி என்றால் ஒரே கிளையில் குறிப்பு எண் நகலாக இருக்க முடியாது, ஆனால் வேறு கிளைகளில் அதை பயன்படுத்தலாம். மற்றும் உங்களுக்கு எந்த சரிபார்ப்பும் வேண்டாம் என்றால் தேவையில்லை என்பதை தேர்வு செய்யுங்கள். அடுத்து பொருள் பட்டியல் விருப்பம் வருகிறது. இங்கே உங்கள் பட்டியலில் எந்த பொருட்கள் தோன்ற வேண்டும் என்பதை வடிகட்டலாம். 3 விதங்களில் வடிகட்டலாம். முதலில் எல்லா பொருட்களையும் காட்டுவது, இரண்டாவது பொருட்களுடன் அவற்றின் இருப்பு அளவையும் காட்டுவது. இதை மாற்றினால் புதுப்பிப்புகளை பார்க்க அந்த பகுதியை மீண்டும் புதுப்பிக்க வேண்டும். மூன்றாவது இருப்பு அதிகமாக உள்ள பொருட்களையே மட்டும் காட்டுவது, அதாவது உங்கள் கையிருப்பில் உண்மையில் உள்ள பொருட்களையே பார்க்க முடியும். இறுதியாக நாம் எங்களிடம் பகுதியில் வருகிறோம். இந்த பகுதி உங்கள் வவுச்சர் எண்கள் எப்படி நிர்வகிக்கப்பட வேண்டும் என்பதை கட்டுப்படுத்துகிறது. முதலில் எண் தொடர் உள்ளது. நீங்கள் இதை தானாகவோ அல்லது கைமுறையிலோ அமைக்கலாம். தானாக என்பதை தேர்ந்தெடுத்தால் மென்பொருள் எண்களை வரிசையாக தானாக வழங்கும். உதாரணத்திற்கு 1, 2, 3 என்று தொடரும். மேலும் நீங்கள் அந்த வரிசையை கைமுறையாக மாற்ற முடியாது. உதாரணமாக உங்கள் கடைசி வவுச்சர் எண் 6 என்றால் மென்பொருள் அடுத்த வவுச்சருக்கு எண் 7 தானாக வழங்கும். மேலும் நீங்கள் எண் 10 அல்லது வேறு எதையாவது தாவி அமைக்க முடியாது. ஆனால் நீங்கள் கைமுறை என்பதை தேர்ந்தெடுத்தால் உங்களுக்கு விரும்பிய எந்த வவுச்சர் எண்ணையும் உள்ளிடும் சுதந்திரம் இருக்கும். அதனால் எண்களை தாவிவிடலாம் அல்லது தேவையானால் வரிசை இல்லாமல் வழங்கலாம். அடுத்து தொடரை மீண்டும் துவக்கு என்ற விருப்பம் உள்ளது. இது உங்கள் எண் தொடர் எப்போது மீண்டும் துவங்கும் என்பதை வரையறுக்கிறது. இது வருடம், மாதம், ஒருபோதும் இல்லை அல்லது தினசரி என இருக்கலாம். உதாரணத்திற்கு நீங்கள் தினசரி என்பதை தேர்ந்தெடுத்தால், இன்று நீங்கள் வவுச்சர் எண் 99 உருவாக்கினால் அடுத்த நாள் உங்கள் எண் தொடர் மீண்டும் 1 துவங்கும். இது உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப வவுச்சர்கள் முறையாக மீண்டும் அமைக்கப்பட வேண்டும் என்றால் உதவுகிறது. நம்மிடம் முன்னொட்டு ப்ரீபிக்ஸ் என்ற விருப்பமும் உள்ளது. நீங்கள் பல கிளைகள் வைத்திருந்தால் ஒவ்வொரு கிளையும் அதன் வவுச்சர்களை அடையாளம் காண தனித்த முன்னொட்டை பயன்படுத்தினால் அதை இங்கே அமைக்கலாம். என் தொடர்களைப் போலவே முன்னொட்டுகளுக்கும் தானாக அல்லது கைமுறை முறையை தேர்ந்தெடுக்கலாம். அவற்றை நீங்கள் எப்படி நிர்வகிக்க விரும்புகிறீர்கள் என்பதற்கு ஏற்ப. அப்படியென்றால் நான் முன்பே என் தொடர்களைப் பற்றி சொன்னது போல தானாக மற்றும் கைமுறை என்ற விருப்பங்கள் உங்களிடம் உள்ளன. உங்களுக்கு தேவையானதை பயன்படுத்தலாம். இப்போது நீங்கள் தானாக எண் ஓடோ நியூமெரிக் விருப்பத்தை இயக்கினால் உங்கள் அமைப்புகளை சேமித்த பிறகு முன்னொட்டு பகுதி செயல்படும். உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு முன்னோட்டை உருவாக்க விரும்புகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அந்த முன்னோட்டு புலத்தில் கிளிக் செய்து RVM போன்றதை உள்ளிடலாம். இது உங்கள் முதல் கிளையின் முன்னோட்டாக இருக்கலாம். உதாரணத்திற்கு நீங்கள் REM என்ற முன்னோட்டை உருவாக்கினீர்கள் என்றால் அந்த தொடர் RVM 001 போல இருக்கும். உங்களிடம் இன்னொரு கிளை இருந்தால் அதற்காக வேறு ஒரு முன்னோட்டை உருவாக்கலாம். உதாரணத்திற்கு RD என்று. அதாவது உங்கள் பில் எண் தொடருக்காக பல முன்னோட்டுகளை வைத்திருக்கலாம். ஒவ்வொரு கிடைக்கும் அல்லது நீங்கள் விரும்பும் எந்த பிரிவுக்கும் ஒன்று. இப்போது நீங்கள் தானாக முன்னோட்டு ஓட்டோ ப்ரீபிக்ஸ் என்பதை தேர்ந்தெடுத்தால் எந்த அளவுகோலில் முன்னோட்டு தானாக ஒதுக்கப்பட வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிக்கலாம். உதாரணத்திற்கு உங்கள் ஆவண அமைப்பில் வகைகள் கைட்டகோரிஸ் செயல்படுத்தப்பட்டிருந்தால் அந்த ஆவண வகையை அடிப்படையாக வைத்து முன்னோட்டை அமைக்கலாம். அதனால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வகையை தேர்ந்தெடுத்தால் அந்த வகைக்கு ஏற்ப முன்னோட்டு தானாகவே பொருந்தும். மாற்றாக கிளைகளை அடிப்படையாக வைத்து முன்னோட்டுகளை ஒதுக்க விரும்பினால் இடம் பொருத்துதல் லொகேஷன் மைப்பின் என்பதை தேர்ந்தெடுத்து பிறகு தானாக முன்னோட்டு பொருத்துதல் ஓட்டோ ப்ரீபிக்ஸ் மைப்பின் என்பதற்கு செல்லலாம். அங்கே கிளைகளின் பட்டியலை பார்க்கலாம். மேலும் ஒவ்வொரு கிளைக்கும் ஒரு முன்னோட்டை ஒதுக்கலாம். உதாரணத்திற்கு ஒரு கிளைக்கு RTM 4 என்று இதுபோன்று அதை சேமித்து விடுங்கள். அது அதற்கேற்ப செயல்படும். அதற்கு பிறகு எண்ணிக்கை இலக்கங்கள் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் என்ற விருப்பம் உள்ளது. முன்னோட்டுக்கு பிறகு உங்கள் பில் எண்ணில் எத்தனை இலக்கங்கள் வேண்டுமென்று இதுவே குறிப்பிடுகிறது. குறைந்தபட்சம் 2 இலக்கங்கள், அதிகபட்சம் 6 இலக்கங்கள் பயன்படுத்தலாம். அதனால் நீங்கள் தேர்வு செய்வதற்கு ஏற்ப RVM 001 அல்லது RVM 000001 போன்ற எண்கள் இருக்கலாம். அதற்கு பிறகு பிரிப்பான் செப்பரேட்டர் உள்ளது. இது உங்கள் முன்னோட்டும் பில் எண்ணம் எப்படி பிரிக்கப்பட வேண்டும் என்பதை கட்டுப்படுத்துகிறது. நீங்கள் ஒரு முன்னோக்கி சின்னம் ஹைபன் சின்னம் ஒரு இடைவெளி அல்லது அவை ஒன்றாக இணைந்திருக்க வேண்டும் என்றால் பிரிப்பான் இல்லாமலும் தேர்வு செய்யலாம். அடுத்து நமக்கு அறிவிப்பு அமைப்புகள் நோட்டிபிகேஷன் கான்ஃபிகரேஷன்ஸ் உள்ளது. இங்கேதான் உங்கள் விற்பனை ஆர்டர் நகல்களை வாடிக்கையாளர்களுடன் எப்படி பகிர விரும்புகிறீர்கள் என்பதை அமைக்கலாம். உதாரணமாக மின்னஞ்சல், SMS,
அல்லது வாட்ஸ்அப்பில் இந்த அமைப்புகளை எல்லாம் நீங்கள் இங்கே கட்டுப்படுத்தலாம். முதலில் மின்னஞ்சல் அமைப்புகள் பகுதியில் விற்பனை ஆர்டர்களை உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது எந்த மின்னஞ்சல் வார்ப்புருவை பயன்படுத்த வேண்டும் என்று நீங்கள் தீர்மானிக்கலாம். இங்கு 2 தேர்வுகள் உள்ளன: வார்ப்புரு அடிப்படையிலானது அல்லது எளிய வடிவம். வார்ப்புரு அடிப்படையிலானது என்றால் உங்கள் தேவைகளுக்கு ஏற்ப பல வார்ப்புருக்களை வடிவமைத்து பயன்படுத்தலாம். எளிய வடிவம் என்பது நீங்கள் தனிப்பயன் வார்ப்புருக்கள் உருவாக்க விரும்பவில்லை என்றால் இயல்பாக பயன்படுத்தப்படும் பாணி. அதற்கு பிறகு தானாக மின்னஞ்சல் அனுப்பும் ஓடோ இமேஜ் போன் அமைப்பு உள்ளது. இதன் மூலம் மின்னஞ்சல்கள் தானாக எப்போது அனுப்பப்பட வேண்டும் என்பதை நீங்கள் துல்லியமாக தீர்மானிக்கலாம். உதாரணமாக, உருவாக்கும் போது, சேர்க்கும் போது, ஒப்புதல் தரும்போது அல்லது வவுச்சர் ரத்து செய்யும் போது மின்னஞ்சலை அனுப்பலாம். இந்த விருப்பங்களை அனைத்தையும் அல்லது உங்களுக்கு தேவையானவற்றை மட்டும் தேர்வு செய்யலாம். அடுத்து, மின்னஞ்சல் தலைப்பை சப்ஜெக்ட் லைன் தனிப்பயனாக்கலாம். _, மற்றும் விற்பனை ஆர்டர் எண் அல்லது ஆவண எண் போன்றவற்றை பயன்படுத்தலாம். மின்னஞ்சலை யார் பெற வேண்டும் என்பதையும் நீங்கள் தேர்வு செய்யலாம். நீங்கள் பங்கு வைத்திருப்பவர், கடை, விற்பனையாளர், இடம் அல்லது களஞ்சியம் போன்ற பல்வேறு முதன்மை வகைகளிலிருந்து தேர்வு செய்யலாம். தேவையான அளவு பெறர்களை நீங்கள் தேர்வு செய்ய முடியும். யாரையாவது இல் சேர்க்க விரும்பினால் அவர்களின் மின்னஞ்சல் முகவரியை இங்கே சேர்க்கலாம். அதேபோல் தேவையானால் பிசிசி முகவரிகளையும் சேர்க்கலாம். இறுதியாக, ஆவணத்தை PDF ஆகஸ்ட் அட்டாச் செய்து அச்சிடும் டாக்குமெண்ட் பிரிண்ட் PDF அட்டைமெண்ட் விருப்பமும் உள்ளது. நீங்கள் உங்கள் வாடிக்கையாளருக்கு மின்னஞ்சல் அனுப்பும்போது விற்பனை ஆர்டரை PDF அட்டாச்சாக அனுப்ப வேண்டுமா, ஆவணத்திற்கான ஒரு இணைப்பு மட்டும் அனுப்ப வேண்டுமா அல்லது சில அடிப்படை விவரங்கள் மட்டும் அனுப்ப வேண்டுமா என்பதை நீங்கள் தீர்மானிக்கலாம். அட்டைமெண்ட் என்பதை தேர்வு செய்தால் PDF கோப்பு தானாகவே மின்னஞ்சலுடன் அனுப்பப்படும். அதேபோல் இணைப்பை அனுப்பும் விருப்பத்தை தேர்வு செய்தால் விற்பனை ஆர்டருக்கான இணைப்பு உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு மின்னஞ்சல் மூலம் அனுப்பப்படும். நோட் ரிக்வயர்டு என்பதை தேர்வு செய்தால் மிக குறைந்த விவரங்கள் மட்டுமே அனுப்பப்படும். உதாரணத்திற்கு விற்பனை ஆர்டர் எண், ஆவண எண் மற்றும் நிறுவனம் பெயர் போன்றவை. மேலும் நீங்கள் விற்பனை ஆர்டருக்கு ஏதேனும் ஆவணத்தை இணைத்திருந்தால் மற்றும் அட்டாச்மெண்ட் விருப்பத்தை தேர்வு செய்திருந்தால் அந்த ஆவணமும் உங்கள் வாடிக்கையாளரின் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பப்படும். இப்போது எஸ்எம்எஸ் அமைப்பு எஸ்எம்எஸ் கான்ஃபிகரேஷன் பற்றி தொடர்கிறோம். இது கூட அதே மாதிரிதான் செயல்படுகிறது. ஓடோ எஸ்எம்எஸ் இயக்கவோ அல்லது அணைக்கவோ முடியும். எப்போது எஸ்எம்எஸ் அறிவிப்புகளை அனுப்ப வேண்டும் என்பதையும் யாருக்கு அனுப்ப வேண்டும் என்பதையும் தேர்வு செய்யலாம். எஸ்எம்எஸ் டெம்ப்ளேட்டுகளை பட்டியலில் இருந்து தேர்வு செய்யலாம். மேலும் நீங்கள் ஒரு நிரந்தர எண்ணுக்கு, உதாரணத்திற்கு உங்கள் தலைமை அலுவலக எண் அல்லது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு எஸ்எம்எஸ் அனுப்ப விரும்பினால் அந்த எண்ணை இங்கே குறிப்பிடலாம். அதனால் அனைத்து விற்பனை ஆர்டர் அறிவிப்புகளும் அங்கு அனுப்பப்படும். அடுத்து வாட்ஸ்அப் அமைப்பு வாட்ஸ்அப் கான்ஃபிகரேஷன் உள்ளது. இங்கே நீங்கள் எப்போது வாட்ஸ்அப் செய்திகளை அனுப்ப வேண்டும், யாருக்கு அனுப்ப வேண்டும் மற்றும் எந்த வகையான வாட்ஸ்அப் செய்தி, வாட்ஸ்அப் பிசினஸ் அல்லது சாதாரண வாட்ஸ்அப் செய்தி என்பதை தீர்மானிக்கலாம். மேலும் செய்தியுடன் ஆவணத்தின் பிரிண்ட் இணைக்க வேண்டுமா என்பதையும் நீங்கள் முடிவு செய்யலாம். உதாரணத்திற்கு, நான் முதன்மை ஆவணத்தில் டிஸ்பேச்சை தேர்வு செய்து சேமித்தால் நான் பொருட்களை அனுப்பும் கடையை பார்ட்டி தேர்வு செய்ததாகும். பிறகு ஃபுல் ப்ரோம் டிஸ்பேச் என்பதை கிளிக் செய்தால் அனுப்பியுள்ள அளவுகளை தேர்வு செய்யலாம். உதாரணத்திற்கு, நான் 2 அளவுகளை அனுப்பினேன், அதில் ஒன்று கடையிலிருந்து திரும்ப வந்தது என்றால் அந்த திரும்பிய அளவையும் தேர்வு செய்து சேமிக்கலாம். இந்த முறையில் கடை பொருட்களை அனுப்பும் போது ஏதேனும் பொருட்கள் திரும்ப வந்தால் நீங்கள் சேல்ஸ் ரிட்டர்ன் உருவாக்கலாம். இப்போது விற்பனை விலைப்பட்டியல் சேல்ஸ் இன்வாய்ஸ் பற்றி பார்க்கலாம். உதாரணத்திற்கு, நீங்கள் ஒரு அளவு பொருளை ஒரு கடைக்கு விற்றீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் கையிருப்பு கிடங்குகளை வேர்ஹவுஸ் அமைத்திருந்தால் இங்கே அந்த கிடங்கை தேர்வு செய்யலாம். பிறகு மீண்டும் டிஸ்பேச் ஆவணத்திலிருந்து தரவை இழுக்க வேண்டும். அனுப்பியுள்ள அளவுகளை தேர்வு செய்து தொடரலாம். விற்பனை விலைப்பட்டியல் தரையில் பெறப்பட்ட தொகை போன்ற சில புதிய விருப்பங்களை காணலாம். விலைப்பட்டியல் உருவாக்கும் போது ஏதேனும் முன்பணம் பெற்றிருந்தால் அந்த தொகையை இங்கே உள்ளிடலாம். மேலும் இந்த தொகையை எந்த ரொக்கம் அல்லது வங்கிக் கணக்கில் பெற்றீர்கள் என்பதையும் தேர்வு செய்யலாம். உதாரணத்திற்கு, மொத்தப்பில் 50,000 ஆகஸ்ட் இருந்தால் அதில் 5,000 முன்பணம் பெற்றிருந்தால் அந்த 5,000 இங்கே உள்ளிட வேண்டும். மீதமுள்ள 45,000 உங்கள் கடன் விற்பனையாக இருக்கும். விரும்பினால் மீதமுள்ள தொகைக்குகள், அதாவது தானாக மாத தவணைகள் உருவாக்கலாம். உதாரணத்திற்கு, நீங்கள் ஏற்கனவே உங்கள் UPI கணக்கில் 5,000 முன்பணம் பெற்றுவிட்டீர்கள். மீதமுள்ள 45,000 தவணைகளாக வசூலிக்க விரும்புகிறீர்கள் என வைத்துக் கொள்வோம். நீங்கள் எத்தனை கள் வேண்டுமென்று, உதாரணத்திற்கு 6 தவணைகள் மற்றும் தொடக்க தேதியை இன்று என தேர்வு செய்யலாம். பிறகு ஜென்ரேட் அமி என்பதை கிளிக் செய்தால் போதும். கவனத்திற்கொள்ளுங்கள், இந்த பகுதி விவரங்களை மட்டும் சேமிக்கிறது. இங்கே எந்த பதிவும் அல்லது அறிக்கையும் இல்லை. ஜே கமி என்பதை கிளிக் செய்வதன் மூலம்
அடுத்த அமி கட்ட வேண்டிய தேதியை எப்போது வேண்டுமானாலும் பார்க்கலாம். விற்பனை ரசீதிலும் இன்னும் சில விருப்பங்கள் உள்ளன. உதாரணத்திற்கு, உங்கள் B2B ரசீதுகளுக்காக ஏதேனும் விளம்பரங்கள் உருவாக்கியிருந்தால் அதை இயக்கலாம். போஸ்ட் தொகுதியில் விளம்பரங்களை எப்படி உருவாக்குவது என்பதை நாம் பிறகு பார்க்கப் போகிறோம். மேலும் ஒரு அட்டவணை அமைக்கும் விருப்பமும் உள்ளது. ஒவ்வொரு முறையும் கைமுறையாக ரசீதை உருவாக்காமல், இந்த ரசீதை தானாகவே மாதம் தோறும் உருவாக்க வேண்டும் என்றால் ரசீதை சேமித்த பிறகு அதை அமைக்கலாம். ரசீதியை உருவாக்கும் போது உடனே அட்டவணை விருப்பம் கிடைக்காது. ரசீதியை திருத்தும் போது மட்டுமே அந்த விருப்பம் கிடைக்கும். இறுதியாக, நீங்கள் விற்பனை ரசீதுகளை ஒவ்வொன்றாக கைமுறையாக உருவாக்க விரும்பவில்லை மற்றும் பல ரசீதுகள் தயார் நிலையில் இருந்தால் அவற்றை எல்லாம் ஒரே நேரத்தில் இருந்து இறக்குமதி செய்யலாம். இந்த முறையில் விற்பனை ரசீதுகளை ஒரு கிளிக்கில் தொகுதியாக பதிவேற்றுவதன் மூலம் நீங்கள் நிறைய நேரத்தை சேமிக்கலாம். அடுத்து, விற்பனை ஆர்டர் பகுதியில் அறிவிப்பு அமைப்பும் அதன் கட்டமைப்பும் உள்ளது. முதலில் மின்னஞ்சல் கட்டமைப்பு உள்ளது. மின்னஞ்சல் கட்டமைப்பில் அறிவிப்பு அமைப்பு உள்ளது. இது எளிய வடிவமாகவோ அல்லது டெம்ப்ளேட் அடிப்படையிலோ இருக்கலாம். நீங்கள் டெம்ப்ளேட் அடிப்படையிலானதை தேர்வு செய்தால் உங்கள் சொந்த டெம்ப்ளேட்களை உருவாக்கி அவற்றை தேவைக்கேற்ப தேர்வு செய்யலாம். மற்றும் நீங்கள் எளிய வடிவத்தை தேர்வு செய்தால் அது ஒரு அடிப்படை வடிவம் மட்டுமே. அது மின்னஞ்சலில் அனுப்பப்படும். பிறகு ஆட்டோ இமெயில் ஆனா என்ற விருப்பம் உள்ளது. இதில் எந்த தாவலில் நீங்கள் மின்னஞ்சல் அனுப்ப வேண்டும் என்று நீங்கள் தீர்மானிக்கலாம். நான் எல்லாவற்றையும் தேர்வு செய்துள்ளேன், ஆனால் நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப தேர்வு செய்யலாம். உருவாக்கும் மிரட்டல் அல்லது திருத்தும் மிரட்டல். அடுத்து தலைப்பு உள்ளது. அதுதான் மின்னஞ்சலில் அனுப்பப்படும் தலைப்பு வரி. அதற்கு பிறகு மின்னஞ்சலின் முக்கிய உள்ளடக்கம். அதை நீங்கள் விரும்பியபடி தனிப்பயனாக்கலாம். இப்போது நீங்கள் யாருக்கு மின்னஞ்சல் அனுப்ப விரும்புகிறீர்கள்? நீங்கள் மாஸ்டர்ஸ் வதியை தேர்வு செய்யலாம். அடிப்படையில் நீங்கள் மின்னஞ்சல் அனுப்ப விரும்பும் மக்கள் குழுக்கள் அல்லது வாடிக்கையாளர்கள். அதற்கு பிறகு நீங்கள் யாரையாவது குறிப்பிட விரும்பினால் ஒவ்வொரு முறையும் மின்னஞ்சல் வாடிக்கையாளருக்கு சென்றால் அந்த சிசி நபருக்கும் மின்னஞ்சல் சென்று சேரும். அதேபோல் நீங்கள் விரும்பினால் ஏயும் சேர்க்கலாம். மேலும் உங்கள் இணைக்கப்பட்ட ஆவணத்தை இணைப்பாக பெற விரும்பினால் இங்கே அட்டைமெண்ட் விருப்பத்தை தேர்வு செய்யலாம். உங்கள் விற்பனை ஆணையின் இணைப்பைச் சேர்க்க விரும்பினால் லிங்க் விருப்பத்தை தேர்வு செய்யலாம். அல்லது தேவையில்லை என்றால் நோட் தேர்வு செய்யலாம். மேலும் மின்னஞ்சலில் இணைக்கப்பட்ட ஆவணமும் அனுப்பப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அந்த விருப்பத்தை தேர்வு செய்து பாத்ஸை குறிக்கவும். அடுத்து எஸ்எம்எஸ் விருப்பம் உள்ளது. இது அதேபோல் செயல்படுகிறது. இங்கு ஓட்டோ இயக்கவோ அணைக்கவோ முடியும். பின்னர் நீங்கள் யாருக்கு எஸ்எம்எஸ் அனுப்ப வேண்டும் என்று தீர்மானிக்கலாம். மேலும் கிடைக்கும் இயல்பு நிலை டெம்ப்ளேட்டுகளில் இருந்து தேர்வு செய்யலாம். மேலும் இங்கே ஒரு நிரந்தர எண்ணை குறிப்பிடலாம். உதாரணமாக ஒரு சிசி எண். இதில் ஒவ்வொரு முறையும் எஸ்எம்எஸ் அனுப்பப்படும் போது இந்த எண்ணுக்கும் அறிவிப்பு வரும். இது உங்களது தலைமை அலுவலகம் அல்லது ஒரு குறிப்பிட்ட நபர் எப்போதும் விற்பனை ஆணை அறிவிப்புகளை பெற வேண்டும் என்றால் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து வாட்ஸ்அப் அமைப்பும் உள்ளது. இது பெரும்பாலும் அதே மாதிரிதான். நீங்கள் ஓட்டோ இயக்கலாம், செய்தி அனுப்ப வேண்டிய நேரத்தை தேர்வு செய்யலாம் மற்றும் யாருக்கு அனுப்ப வேண்டும் என்பதையும் தேர்வு செய்யலாம். பின்னர் செய்தி அனுப்புவதற்கு வாட்ஸ்அப் வேப் அல்லது வாட்ஸ்அப் பிசினஸ் ஆகியவற்றில் எதை பயன்படுத்த வேண்டும் என்று நீங்கள் தீர்மானிக்கலாம். இங்கே நீங்கள் உங்களுக்கு உரிய செய்தி வார்ப்புருக்களையும் உருவாக்கலாம். மேலும் ஆவணத்தின் அச்சுப்பிரதியை இணைக்கும் விருப்பமும் உள்ளது. அதாவது விற்பனை ஆணையின் செய்தியுடன் சேர்த்து அனுப்பலாம். அந்த பெட்டியை தேர்வு செய்தால் உங்கள் வாட்ஸ்அப் செய்தியுடன் அனுப்பப்படும். இப்போது அனுமதி பிரிவுக்கு செல்லலாம். முதலில் அனுமதி அமைப்பு என்றால் என்ன என்பதை விளக்குகிறேன். அப்படியென்றால் நீங்கள் ஒரு வணிகத்தை நடத்தும் போது பொதுவாக பலர் இதில் ஈடுபடுவார்கள். சிலர் ஊழியர்கள், சிலர் மேலாளர்கள், மேலும் சிலர் உயர் அதிகாரிகள். இந்த அமைப்பில் முக்கியமான ஆவணங்கள், பில்கள் அல்லது விற்பனை ஆணைகள் போன்றவை யாரும் வேண்டுமானாலும் அனுமதிக்க முடியாது என்பதற்காக நீங்கள் விரும்புவீர்கள். அதனால் நீங்கள் செய்யக்கூடியது என்னவென்றால் அனுமதிகளை அமைக்கலாம். அதாவது ஒரு பயனர் விற்பனை ஆணை அல்லது விற்பனை பில் உருவாக்கும் போது அது முதலில் நியமிக்கப்பட்ட அனுமதி வழங்கும் நபரின் உள்நுழைவுக்கு மதிப்பாய்வுக்காக அனுப்பப்படும். அந்த அனுமதி வழங்கும் நபர் ஆவணத்தை பரிசீலித்து அனுமதி அளிக்கிறார். அதன் பிறகே விற்பனைப்பில் உங்கள் கணக்குகள் அல்லது கையிருப்பு அமைப்பில் பதிவாகும். அதாவது அனுமதி அமைப்பு மூலம் யார் இந்த முக்கியமான ஆவணங்களை இறுதியாக அனுமதித்து பதிவிட முடியும் என்பதை நீங்கள் கட்டுப்படுத்த முடியும். இது உங்கள் வணிக செயல்முறையை பாதுகாப்பாகவும் துல்லியமாகவும் வைத்திருக்க உதவுகிறது. சரி, இப்போது
நமக்கு 3 விதமான அனுமதி அமைப்புகள் உள்ளன. முதலில் ஒற்றை நிலை அனுமதி அல்லது ஒற்றை நிலை பணிப்பாய்வு உள்ளது. இங்கே நீங்கள் ஒரே ஒரு பயனரை அனைத்து அனுமதிகளுக்கும் பொறுப்பாக அமைக்கலாம். அனுமதி தேவைப்படும் அனைத்து ஆவணங்களும் அந்த பயனரின் உள்நுழைவில் தோன்றும். அந்த பயனர் ஆவணத்தை அனுமதிக்க முடியாத நிலை ஏற்பட்டால் நீங்கள் ஒரு மாற்று பயனரை அமைக்கலாம். தேவைப்படும் போது இந்த நபர் முதன்மை பயனருக்கு பதிலாக அனுமதி வழங்க முடியும். பிறகு இருநிலை அனுமதி முறை உள்ளது. இதில் நீங்கள் 2 பயனர்களையும் 2 மாற்று பயனர்களையும் குறிப்பிடலாம். அதாவது இது இன்னொரு கட்ட அனுமதியை சேர்க்கிறது. இது அதிக கட்டுப்பாடு அல்லது வேறு வகை ஆவணங்களுக்கு உதவியாக இருக்கலாம். மூன்றாவது, நமக்கு வேலைப்போக்கு அமைப்பு உள்ளது. இது மிகவும் நெகிழ்வானதும் சக்தி வாய்ந்ததும் ஆகும். நீங்கள் பல்வேறு நிபந்தனைகளின் அடிப்படையில் உங்கள் சொந்த தனிப்பையின் வேலைப்போக்கை உருவாக்கலாம். உதாரணமாக 50,000 வரை உள்ள எந்தவொரு பில்லும் எக்ஸ் நபரிடம் அனுமதிக்க அனுப்பலாம். மேலும் 1 லட்சம் அல்லது 1.5 லட்சத்திற்கு மேற்பட்ட பில் வாய் நபரிடம் அனுமதிக்க அனுப்பலாம். அதனால் உங்கள் வணிக செயல்முறைக்கு சரியாக பொருந்தும் முழுமையான அனுமதி அட்டவணையை உருவாக்கலாம். இதுதான் அடிப்படையில் அனுமதி அமைப்பின் ஒரு விரிவான பார்வை. இப்போது நம்முடைய விற்பனை ஆர்டர் செயல்முறையை தொடரலாம். நான் இங்கே ஒரு மதிப்பீட்டிலிருந்து விற்பனை ஆர்டரை எடுக்கிறேன். முதலில் கடையை தேர்ந்தெடுக்கவும். உதாரணமாக நான் B&W இந்தியாவிற்காக ஒரு மதிப்பீட்டை உருவாக்கியுள்ளேன். பிறகு புல் ப்ரோம் எஸ்டிமேட் என்பதை கிளிக் செய்து நீங்கள் விரும்பும் மதிப்பீட்டை தேர்ந்தெடுத்து அதை சேமிக்கவும். அடுத்து நமக்கு அனுப்பும் பகுதி உள்ளது. உங்கள் பொருட்களை அனுப்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் 100 அளவுகளுக்காக ஒரு விற்பனை ஆர்டரை உருவாக்கியிருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். இப்போது அந்த அளவுகளை அனுப்பப் போகிறீர்கள். மீண்டும் கடையை தேர்ந்தெடுக்கவும். அதாவது B&W. இப்போது இங்கே ஒரு அமைப்பை அமைக்க வேண்டும். நீங்கள் எந்த ஆவணத்திலிருந்து அனுப்பும் விவரங்களை எடுக்க விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். அது ஒரு மதிப்பீடு, விற்பனை ஆர்டர், விற்பனை விலைப்பட்டியல் அல்லது கூட பொருட்கள் பெற்றுக்கொண்ட ரசீது கூட இருக்கலாம். உங்கள் செயல்முறைப்படி அதற்கேற்ப நீங்கள் தேர்வு செய்யலாம். இங்கே நான் விற்பனை ஆர்டரை தேர்ந்தெடுத்து பிறகு சரி என்பதை கிளிக் செய்கிறேன். இப்போது புல் ப்ரோம் ஆர்டர் என்பதை கிளிக் செய்து நீங்கள் உருவாக்கிய ஆர்டரை தேர்ந்தெடுத்து பிறகு அதை உருவாக்கி சேமிக்கவும். அடுத்ததாக நமக்கு விற்பனை மீட்பு உள்ளது. நீங்கள் அனுப்பும் போது 100 அளவுகளை அனுப்பினீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் கடைசியில் அந்த கடை 10 பொருட்கள் சேதமடைந்தது அல்லது தரம் குறைவாக இருந்தது என்று எழுதி கூறுகிறது. சில பொருட்கள் உடைந்திருக்கலாம் அல்லது தரத்தராத அளவுக்கு இருந்திருக்கலாம். காரணம் எதுவாக இருந்தாலும் அதற்காக நீங்கள் விற்பனை மீட்பு அல்லது அனுப்பும் மீட்பு உருவாக்கலாம். மீண்டும் அந்த கடையை தேர்ந்தெடுக்கவும். இந்த உதாரணத்தில் B&W மற்றும் அனுப்பிய பதிவிலிருந்து தேர்வு செய்யவும். நீங்கள் 4 அளவுகளை அனுப்பினீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அதில் 2 பொருட்கள் குறைபாடானவை என்று கடை சொல்கிறது. அந்த 2 அளவுகளையும் இங்கே தேர்ந்தெடுத்து மீட்பு பதிவு செய்யலாம். இன்னொரு விஷயம், உங்கள் ஆவணங்களை பகுதி பகுதியாகவும் தேர்வு செய்து இழுக்கலாம். இந்த சாளரத்தில் ஒவ்வொரு வவுச்சர் எண்ணிற்கும் தனித்தனியாக பில்கள் பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு இன்வாய்ஸுக்கும் தேர்வு நீக்கு விருப்பங்கள் இருக்கும். உங்கள் விற்பனையில் அல்லது இந்த அனுப்பிய பதிவிலிருந்து இழு சாளரத்தில் பல வவுச்சர்கள் இருந்தால் இன்வாய்ஸ் அல்லது பில் எண்ணை வைத்து வடிகட்டி தேடலாம். முழு ஆவணத்தையும் ஒரே நேரத்தில் இழுக்க விரும்பவில்லை என்றால் இப்போது தேவையான குறிப்பிட்ட வரிசை பொருட்களை மட்டும் தேர்ந்தெடுக்கலாம். உதாரணத்திற்கு 2 பொருட்களை இப்போது இழுக்கலாம். மீதமுள்ளவை பிறகு பயன்படுத்த கிடைக்கும். அல்லது ஒரு பொருளின் பகுதி அளவையே இழுக்க விரும்பினால் இங்கே சரியான அளவை உள்ளிடலாம். நீங்கள் 4 அளவுகளை அனுப்பியிருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் இப்போது 2 அளவுகளை திரும்பப் பெறுகிறீர்கள். இங்கே அந்த 2 அளவுகளை மட்டும் குறிப்பிடலாம். பிறகு ஓகே என்பதை கிளிக் செய்யலாம். இது திரும்ப வந்த பொருட்களுக்கு விற்பனை தக்கவைப்பு சவாலாக உருவாகிறது. அடுத்து நீங்கள் விற்பனை இன்வாய்ஸை உருவாக்கும் படிக்கு செல்கிறீர்கள். இதுதான் முக்கியமான படி. விற்பனை இன்வாய்ஸில் ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருந்தால் கையிருப்பு கிடங்கை தேர்வு செய்யலாம். பிறகு வாடிக்கையாளரை தேர்வு செய்யலாம். இந்த கட்டத்தில் B&W. அதற்கு பிறகு அனுப்பிய பதிவிலிருந்து இழு என்பதை கிளிக் செய்யவும். நீங்கள் 4 அளவுகளை அனுப்பியுள்ளதால் அந்த 4 அளவுகளுக்கான விற்பனை பில்லை உருவாக்குவீர்கள். ஆவணங்களை இழுப்பதற்காக நீங்கள் அனுப்பும் விருப்பத்தை தேர்வு செய்ய வேண்டும். இது இங்கு விற்பனை தரவை இழுக்கும் முக்கியமான வழி. ஆவணங்களை இழுப்பதற்கு முன் இந்த விருப்பங்களை நீங்கள் கட்டாயம் அமைக்க வேண்டும் என்பதை நினைவில் வையுங்கள்.
விற்பனை இன்வாய்ஸில் சில முக்கியமான விருப்பங்களும் உள்ளன. பெறப்பட்ட தொகை. உங்கள் பில் 50,000 என்றால், ஆனால் நீங்கள் ஏற்கனவே 5,000 முன்பணம் பெற்றிருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அந்த முன்பணம் பெற்ற தொகையை இங்கே குறிப்பிடலாம். மேலும் நீங்கள் பெற்ற லெட்டரை தேர்வு செய்யவும். அது UPI, ரொக்கம் அல்லது வேறு எந்த கட்டண முறையாயினும் இருக்கலாம். EMI உருவாக்கவும். இந்த தொகைக்கு EMI உருவாக்க விரும்பினால் EMI உருவாக்கவும் என்பதை கிளிக் செய்யலாம். இதை கவனத்தில் கொள்ளுங்கள், இது தகவல் நோக்கத்திற்காக மட்டுமே. எந்தவொரு பதிவு அல்லது அறிக்கை தானாகவே உருவாகாது. நீங்கள் EMI உருவாக்கவும் என்பதை கிளிக் செய்தால் பில் தொகை, முன்பணம் உதாரணத்திற்கு 10,000 மற்றும் EMI எண்ணிக்கை உதாரணத்திற்கு 9 ஆகியவற்றை உள்ளிட வேண்டும். EMI தொடக்க தேதியையும் தேர்வு செய்ய வேண்டும். அது இன்று இருக்கலாம். EMI உருவாக்கவும் என்பதை கிளிக் செய்தால் அது ஒரு EMI அட்டவணையை உருவாக்கும். இந்த அட்டவணையை எக்ஸெல் கோப்பாக பதிவிறக்கம் செய்யலாம் அல்லது சரி என்பதை கிளிக் செய்யலாம். இந்த EMI அட்டவணையை பிறகு பார்க்க நீங்கள் மீண்டும் அந்த இன்வாய்ஸை திறந்து EMI உருவாக்கவும் என்பதை கிளிக் செய்யலாம். முன்னைய இன்வாய்ஸ்களில் நான் ஏற்கனவே லாஜிஸ்டிக்ஸ் விருப்பத்தை விளக்கியுள்ளேன், எனவே இங்கு விரிவாகச் செல்லப் போவதில்லை. முடிந்ததும் சேமிக்கவும் என்பதை கிளிக் செய்யவும். விற்பனை இன்வாய்ஸ் திருத்தும் சாளரத்தில் நீங்கள் இன்னும் சில விருப்பங்களை காணலாம். கிடுத்துக்குறிப்பு. நீங்கள் ஒரு பில்லில் மாற்றம் செய்யும் போது இங்கு குறிப்புகளை சேர்க்கலாம் அல்லது திருத்தலாம். அனுமதி அமைப்பு. நீங்கள் எந்த அனுமதியையும் அமைக்கவில்லை என்றால் இன்வாய்ஸ் தானாகவே அனுமதிக்கப்படும். நீங்கள் அனுமதி அமைத்திருந்தால் இந்த வவுச்சர் அனுமதி நிலைமையில் இருப்பதாக காட்டும். மேலும் நியமிக்கப்பட்ட அனுமதியாளர்கள் மட்டுமே இதை மாற்ற முடியும். மற்றவர்கள் மாற்ற முடியாது. இன்வாய்ஸ் அனுமதிக்கப்பட்டதா அல்லது அனுமதி நிலுவையில் உள்ளதா என்பதை இங்கேயே நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு விஷயம், உங்கள் B2B இன்வாய்ஸ்களில் நீங்கள் ப்ரமோஷன்களை இயக்கலாம். ப்ரமோஷன்களை எப்படி உருவாக்குவது என்று தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் சேல் மாட்யூல் பகுதியில் உள்ள விளக்கத்தை காணவும். மேலும் உங்கள் விற்பனைகள் முறையாக மீண்டும் மீண்டும் நடைபெறுமானால் இன்வாய்ஸ்களை திட்டமிடலாம். உதாரணமாக, ஒவ்வொரு மாதமும் அதே விற்பனை இன்வாய்ஸை உருவாக்க விரும்பினால் திட்டமிடும் விருப்பத்தை பயன்படுத்தலாம். சிம்பிள்மென்ட் ஷெட்யூல் என்பதை கிளிக் செய்து திட்டத்தை விவரிக்கவும். அதை சந்தா அல்லது EMI என்று லேபிள் செய்யவும். இடைவேளை உதாரணத்திற்கு மாதம் ஒரு முறை மற்றும் துவக்க தேதியை தேர்ந்தெடுக்கவும். பில்லிங் காலத்தை நீங்கள் குறிப்பிடலாம், உதாரணத்திற்கு மே 1 முதல் டிசம்பர் 31 வரை. மேலும் இன்வாய்ஸ் உருவாக்கப்படும் மாதத்தின் நாளையும் தேர்ந்தெடுக்கலாம், உதாரணத்திற்கு 5ஆம் தேதி, 10ஆம் தேதி அல்லது 15ஆம் தேதி. இங்கே நான் அதை 7ஆம் தேதிக்கு அமைத்துள்ளேன். இந்த முறையில் நீங்கள் திட்டமிட்ட இன்வாய்ஸ்களை தானாக உருவாக்கலாம். இந்த திட்டமிடும் வசதி முறையே கணினி முழுவதும் உள்ள ஒவ்வொரு வவுச்சரிலும் கிடைக்கிறது. இப்போது விருப்பத்தை பற்றி. இது ஆவண சரிபார்ப்பு வரலாற்றைக்கான அனுமதிக்கிறது. இன்வாய்ஸை மாற்றிய பயனரின் தேதி, குறிப்புகள், நேரம் மற்றும் பயனர் பெயரை நீங்கள் பார்க்கலாம். இது இன்வாய்ஸில் செய்யப்பட்ட மாற்றங்களை மற்றும் யார் செய்தார்கள் என்பதை கண்காணிக்க உதவுகிறது. இறுதியாக இறக்குமதி பகுதி உள்ளது. நீங்கள் பல விற்பனை இன்வாய்ஸ்கள் வைத்திருந்தால் ஒவ்வொன்றாக கைமுறையாக உருவாக்குவதற்கு பதிலாக அவற்றை எல்லாம் ஒரே நேரத்தில் எக்ஸெல் மூலம் இறக்குமதி செய்யலாம். எக்ஸெல் டெம்ப்ளேட்டை பெற டவுன்லோட் ஃபார்மேட் என்பதை கிளிக் செய்யவும். அந்த வடிவத்தில் உங்கள் விற்பனை இன்வாய்ஸ்களை நிரப்பி பின்னர் அந்த கோப்பை மீண்டும் கணினியில் இறக்குமதி செய்யவும். இந்த முறையில் உருவாக்க வேண்டிய இன்வாய்ஸ்கள் அதிகமாக இருந்தால் நீங்கள் நிறைய நேரத்தை சேமிக்கலாம். இறக்குமதி ஷீட்டில் உள்ள முக்கியமான நெடுவரிசைகளை உங்களுக்கு வழிகாட்டுகிறேன். இந்த நெடுவரிசைகளில் உங்கள் தரவுகளை நீங்கள் உள்ளிட வேண்டும். சில நெடுவரிசைகள் வாடிக்கையாளர் தொடர்புடையவை, அவை பொருந்தவில்லை என்றால் காலியாக விடலாம். கிளை. உங்கள் வணிகத்தில் பல கிளைகள் இருந்தால் அந்த கிளையின் பெயரை இங்கே குறிப்பிடவும். இல்லையெனில் இதை காலியாகவோ அல்லது உங்கள் முக்கிய கிளையை எழுதிக் கொள்ளலாம். களஞ்சியத்தின் பெயர். பொருட்கள் அனுப்பப்படும் களஞ்சியத்தை குறிப்பிடவும். CC வதை. இது பில், ரொக்கம் அல்லது கடன் என குறிப்பிடுகிறது. அதற்கேற்ப தேர்வு செய்யவும். உதாரணமாக, நீங்கள் ரொக்க விற்பனை பில் உருவாக்கினால் இங்கே ரொக்கம் என்பதை தேர்வு செய்யவும். பில் வகை. விற்பனை பில் ரொக்கம் அல்லது கடன் என தேர்வு செய்யவும். உதாரணமாக, இங்கே நான் ரொக்கம் என்பதை தேர்வு செய்கிறேன். ஜிஎஸ்டி வகை.
வரிப்பில் ஏற்றுமதி, பாண்டட், நான் பாண்டட், இ-காமர்ஸ் அல்லது சப்ளை பில் போன்ற இன்வாய்ஸ் வகையை தேர்வு செய்யவும். பொதுவாக சாதாரண விற்பனைகளுக்கு வரிப்பில் என்பதை தேர்வு செய்யவும். ரொக்கம் வங்கி லெக்சர் பில் ரொக்க விற்பனை என்றால் இங்கே ரொக்கம் அல்லது வங்கி லெக்சரை தேர்வு செய்யவும். இது கடன் என்றால் இந்த நெடுவரிசையை காலியாக விடவும். வகை ஏதேனும் குறிப்பிட்ட பில் வகை இருந்தால் அதை இங்கே குறிப்பிடவும். இல்லையெனில் காலியாக விடவும். கட்சி பெயர் வாடிக்கையாளர் அல்லது கட்சி பெயரை குறிப்பிடவும். உதாரணமாக இங்கே நான் B&W என உள்ளிடுகிறேன். கட்சி மின்னஞ்சல் கட்சி மின்னஞ்சல் முகவரி இருந்தால் குறிப்பிடலாம், ஆனால் இது கட்டாயம் அல்ல. விநியோக இடம் இது பொதுவாக வாடிக்கையாளர் மாஸ்டரில் இருந்து தானாக எடுக்கப்படும், ஆனால் தேவையெனில் இங்கே கைமுறையாக உள்ளிடலாம். நாணய குறியீடு பில் வேறு நாணயத்தில் இருந்தால் பல்நாணய பில்லிங் என்றால் அந்த நாணய குறியீட்டை இங்கே குறிப்பிடவும். உதா அமெரிக்க டாலர், யூரோ. விற்பனையாளர் விற்பனைக்கு ஒரு விற்பனையாளர் நியமிக்கப்பட்டிருந்தால் அந்த விற்பனையாளர் பெயரை இங்கே குறிப்பிடவும். முன்னோட்டு உங்கள் பில் எங்களுக்கு ஏதேனும் முன்னோட்டு உருவாக்கியிருந்தால் அது இங்கே உள்ளிடவும். முன்னோட்டு இல்லையெனில் இதை காலியாக விடவும். பில் எண் விற்பனை பில் எண்ணை இங்கே உள்ளிடவும். இதுதான் இன்வாய்ஸில் தோன்றும் எண். உதாரணத்திற்கு நான் இங்கே 03 என்று இடுகிறேன். வவுசர் எண் இது பில் எண்ணுடன் ஒன்றாக இருக்க வேண்டும். இங்கேயும் 03 என்று உள்ளிடவும். குறிப்பு வவுசர் எண் ஏதேனும் தொடர்புடைய குறிப்பு வவுசர் இருந்தால் அதை இங்கே குறிப்பிடவும். இல்லையெனில் இதை காலியாக விடவும். வவுசர் தேதி இன்வாய்ஸ் தேதியை உள்ளிடவும். உதாரணத்திற்கு இன்று ஏப்ரல் 24ஆம் தேதி. குறிப்பு தேதி ஏதேனும் குறிப்பு தேதி இருந்தால் அவனை குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிடலாம். அதற்கு பிறகு ஏஜென்ட் பெயரும் பில்லிங் முகவரியும் உள்ளிட வேண்டும். இது தானாகவே பார்ட்டி மாஸ்டரில் இருந்து எடுக்கப்படும். தேவைப்பட்டால் ஜிஎஸ்சி எண்ணையும் குறிப்பிடலாம். மேலும் உங்களிடம் பார்ட்டி தொடர்பு நபர் விவரங்கள் இருந்தால் அவற்றையும் இங்கே உள்ளிடலாம். ஷிப்பிங் முகவரி பில்லிங் முகவரியிலிருந்து வேறுபட்டிருந்தால் அதையும் வழங்கலாம். பணம் செலுத்தும் விதிமுறைகளையும் குறிப்பிட வேண்டும். உதாரணத்திற்கு நீங்கள் 15 நாட்கள் என்ற ஒரு விதிமுறையை உருவாக்கியிருந்தால் அதை தேர்வு செய்யலாம். அதன்படி நீங்கள் தேவைப்பட்டால் கடைசி தேதி கைமுறையாக உள்ளிட விரும்பினால் அதை இங்கே செய்யலாம். அடுத்ததாக பில் மதிப்பு வருகிறது. இது பொருள் விவரங்கள் உள்ளிடப்பட்டவுடன் தானாக கணக்கிடப்படும். பொருள் பிரிவில் முதலில் பொருளின் பெயரை குறிப்பிடுங்கள். நீங்கள் பல பொருட்களுடன் பணிபுரிந்தால் அவற்றின் வரிசையை நீங்கள் நிர்ணயிக்கலாம். எந்த துணை பொருள் இருந்தாலும் அதையும் நீங்கள் உள்ளிடலாம். விவரக்கரத்தில் பொருளின் விவரங்களை குறிப்பிடவும். உங்களுக்கு தனியாக அச்சு விவரம் இருந்தால் அதை இங்கே உள்ளிடலாம். இல்லையெனில் அதே விவரம் இரு இனங்களிலும் பயன்படுத்தப்படும். யூனிட் கலம் நீங்கள் இந்த பொருளை எந்த அலகில் கையாள்கிறீர்கள் என்பதை குறிப்பிடுவதற்காகும். உதாரணத்திற்கு எண்கள் அல்லது துண்டுகள். பிறகு அளவை உள்ளிடவும். எடுத்துக்காட்டாக 10 அலகுகள். பொருள் பண அலகுகளில் பராமரிக்கப்பட்டால் பேக்கிங் அளவை குறிப்பிடலாம். ஒவ்வொரு பொருளுக்கும் விலை என்ற கரத்தில் உள்ளிட வேண்டும். உதாரணத்திற்கு அது 10,000 என்று வைத்துக்கொள்வோம். தொகை என்பது விலை மற்றும் அளவு பெருக்கப்பட்டு கணக்கிடப்படும். இப்போது பொருந்தும் வரியை உள்ளிடவும். உதாரணத்திற்கு நீங்கள் 18% ஜிஎஸ்டி வசூலிக்கிறீர்கள் என்றால் அதை வரி சதவீதத்தில் குறிப்பிடவும். வரி விதிக்கப்படும் மதிப்பு பொருளின் தொகையுடன் பொருந்தும். அடிப்படையாக கொண்ட வரி தொகை தானாக கணக்கிடப்படும். நீங்கள் வரி விகிதம் என்ற களத்தில் மீண்டும் அதே வரி சதவீதத்தை குறிப்பிட வேண்டும். நீங்கள் அமைப்புகளில் ஏதேனும் கூடுதல் களங்களை, உதாரணத்திற்கு மிஸ்லேனியஸ் 1, 2 அல்லது 3 ஆகியவற்றை இயக்கியிருந்தால் அவற்றின் விகிதங்கள் அல்லது மதிப்புகள் பொருந்தினால் அவற்றை அதற்கேற்றவாறு குறிப்பிடலாம். இந்த களங்கள் பொருள் மட்டத்தில் தேவையான கூடுதல் தகவல்களை பதிவு செய்ய உதவுகின்றன. இந்த விவரங்களை அனைத்தும் சரியாக எக்ஸலில் நிரப்பிய பிறகு அந்த கோப்பை சேமித்து அலைன் பாக்ஸில் விற்பனை ஆர்டர் இறக்குமதி விருப்பத்தை பயன்படுத்தி பதிவேற்றலாம். இது பல ஆர்டர்களை ஒரே நேரத்தில் விரைவாகவும் திறமையாகவும் உருவாக்கும் ஒரு வழியாகும். ஒவ்வொன்றாக கைமுறையாக உள்ளிட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து
நமக்கு விற்பனை கிரெடிட் நோட் மற்றும் விற்பனை டெபிட் நோட் உள்ளது. முதலில் விற்பனை திரும்பப் பெறுதல் மற்றும் விற்பனை கிரெடிட் நோட் ஆகியவற்றுக்கிடையிலான வித்தியாசத்தை புரிந்து கொள்வோம். நீங்கள் உங்கள் சரக்கு பத்திரத்தில் எந்த மாற்றத்தையும் செய்ய விரும்பவில்லை, ஆனால் உங்கள் வாடிக்கையாளர் கணக்கு அல்லது லெட்ஜரில் மட்டும் சரிசெய்தலை பிரதிபலிக்க விரும்பினால், அப்போது நீங்கள் விற்பனை கிரெடிட் நோட் உருவாக்க வேண்டும். ஆனால் பொருட்கள் உண்மையில் உங்கள் சரக்கில் திரும்பி வரும்போது அதை பிரதிபலிக்க வேண்டுமெனில், அப்போது நீங்கள் விற்பனை திரும்பப் பெறுதல் விருப்பத்தை பயன்படுத்த வேண்டும். இப்போது நீங்கள் எப்போது விற்பனை கிரெடிட் நோட்டை பயன்படுத்த வேண்டும்? உங்கள் வாடிக்கையாளருக்கு சேதமடைந்த பொருட்களுக்கு எதிராக பணத்தை திருப்பி செலுத்துகிறீர்கள் அல்லது தள்ளுபடி வழங்குகிறீர்கள் என்றால், அல்லது முதன்மை இன்வாய்ஸ் தவறுதலால் அதிகமாக மதிப்பிடப்பட்டிருந்தால், நீங்கள் விற்பனை கிரெடிட் நோட்டை வழங்கலாம். மறுபுறம், இன்வாய்ஸ் குறைவாக மதிப்பிடப்பட்டிருந்தால் அல்லது போக்குவரத்து கட்டணம் அல்லது சேவை கட்டணங்கள் போன்றவை சேர்க்க மறந்துவிட்டால், நீங்கள் விற்பனை டெபிட் நோட்டை உருவாக்க வேண்டும். நாம் செயல்முறையை பார்ப்போம். கிரெடிட் நோட் மற்றும் டெபிட் நோட் வவுச்சர் திரை ஒரே மாதிரியாக இருக்கும் பூக்கணையை தேர்ந்தெடுக்கவும். உதாரணத்திற்கு, பைதுமேயு பிற புலங்களான எதிர்ப்பில் எண் மற்றும் பில் தேதியையும் நிரப்பவும். நீங்கள் தள்ளுபடி வழங்குகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் சேவைகள் பகுதியில் புதிய பொருளை உருவாக்கலாம். அதற்கு டிஸ்கவுண்ட் என்று பெயர் வையுங்கள். அளவு ஒன்றாக குறிப்பிடவும். தொகையை 1000 இந்திய ரூபாயாக அமைக்கவும். இந்த கிரெடிட் நோட் எதற்காக வழங்கப்படுகிறது என்பதை குறிப்பிடும் குறிப்பு எண்ணையும் குறிப்பிடவும். இப்போது நீங்கள் இங்கு ஒரு சீரற்ற குறிப்பு எண்ணை உள்ளிடலாம். அதேபோல் நீங்கள் அதே படிகளை பின்பற்றி ஒரு விற்பனை டெபிட் நோட்டையும் உருவாக்கலாம். இதனுடன் நாம் இப்போது முழு விற்பனை செயல்முறையையும் மதிப்பீட்டிலிருந்து விற்பனை ஆர்டர், அனுப்புதல், விற்பனை விலைப்பட்டியல், கிரெடிட் நோட், டெபிட் நோட் மற்றும் விற்பனை திரும்பப் பெறுதல் வரை முழுமையாக கற்றுக்கொண்டோம். இப்போது அடுத்த பகுதிக்கு பணம் பெற்றல் நோக்கி செல்லலாம். உங்கள் வாடிக்கையாளரிடமிருந்து பெற்ற தொகையை பதிவு செய்ய விற்பனை மெனுவில் ரிசீட்ஸ் பேமெண்ட் என்பதுக்குள் செல்லவும். புதிய ஒரு வவுச்சர் சாளரம் தோன்றும். புலன்களை ஒன்றொன்றாக பார்ப்போம். முதலில் வவுச்சர் தேதியை தேர்ந்தெடுக்கவும். பிறகு கடைசி நபரை தேர்ந்தெடுக்கவும். மீண்டும் எடுத்துக்காட்டாக பைதுமே என்று வைத்துக் கொள்வோம். இப்போது பணம் பெறப்படும் காசோலை அல்லது வங்கி கணக்கை தேர்ந்தெடுக்கவும். உதாரணமாக உங்கள் வங்கி கணக்கை தேர்ந்தெடுக்கவும். பெற்ற தொகையை உள்ளிடவும். எடுத்துக்காட்டாக 10,000 இந்திய ரூபாய். பார்ட்டி வங்கி குறிப்பு எண்ணில் பணம் செலுத்திய வங்கியை குறிப்பிடவும். புதியதை உருவாக்க பிளஸ் ஐகானை கிளிக் செய்யலாம். ஐசிசி பேங்க். பிறகு தேதி குறிப்பிடவும். இதுதான் வாடிக்கையாளர் பணம் செலுத்திய உண்மையான பரிவர்த்தனை தேதி. உதாரணமாக, வாடிக்கையாளர் ஏப்ரல் 27ஆம் தேதி பணம் செலுத்தினால், ஆனால் நீங்கள் இதை ஏப்ரல் 29ஆம் தேதி பதிவு செய்கிறீர்கள் என்றால், தேதி புலத்தில் ஏப்ரல் 27 என்று குறிப்பிடவும் மற்றும் வவுச்சர் தேதியில் ஏப்ரல் 29 என்று குறிப்பிடவும். நீங்கள் வெளிநாட்டு நாணயத்தில் பணம் பெறுகிறீர்கள் என்றால், அதற்கான பொருத்தமான நாணயத்தை தேர்ந்தெடுக்கவும். உதாரணமாக, அது அமெரிக்க டாலர்களில் இருந்தால் மாற்று விகித விருப்பம் கிடைக்கும். அதனால் நீங்கள் இந்திய ரூபாயில் சரியாக பணம் பதிவு செய்ய முடியும். முன்னிருப்பு நாணயம் இந்திய ரூபாய் ஒன்றுதான், வேறு எதுவும் குறிப்பிடப்படாவிட்டால். இப்போது பில் பகுதியை நோக்கி போகலாம். இங்கே நீங்கள் அனைத்து பில் தகவல்களையும் காணலாம். அதில் பில் எண், பில் தேதி, கடைசி தேதி, அதில் டெபிட் அல்லது கிரெடிட் எனும் விவரம், பில் தொகை, மாற்று விகிதம், முன்னிருப்பாக 1 இருக்கும், நிலுவைத் தொகை மற்றும் அட்ஜஸ்ட் நவ் புலம் ஆகியவை அடங்கும். உதாரணமாக, இந்த பில்லுக்கு எதிராக 10,000 இந்திய ரூபாயை சரிசெய்ய விரும்புகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அட்ஜஸ்ட் நவ் என்பதை கிளிக் செய்யவும். இந்த தொகை அதற்கேற்ப சரி செய்யப்படும். நீங்கள் வாடிக்கையாளருக்கு ஏதேனும் தள்ளுபடி வழங்கியிருந்தால், அந்த தள்ளுபடி தொகையை இங்கே உள்ளிடலாம். நீங்கள் ஒரு குறிப்பு எண்ணை சேர்க்கலாம், குறிப்பு தேதியை தேர்வு செய்யலாம் மற்றும் பில் கிளையை தேர்ந்தெடுக்கலாம். தேவைப்பட்டால் இந்த பரிவர்த்தனைக்கு இணைக்கப்பட்டுள்ள துணை பார்ட்டியையும் தேர்வு செய்யலாம். உதாரணமாக, பில்லில் மீதமுள்ள மொத்த வரிவிலக்கு மதிப்பு 84,745 இந்திய ரூபாயாக இருக்கிறது. நீங்கள் அதில் 10,000 இந்திய ரூபாயை சரி செய்கிறீர்கள். இதனால் நிலுவையில் உள்ள தொகை அதற்கேற்ப குறையும். உங்கள் வாடிக்கையாளர் பல பில்களுக்கு எதிராக ஒரு மொத்த தொகையை செலுத்தியிருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். உதாரணத்திற்கு 6 பில்களுக்கு லட்சம் இந்திய ரூபாய் செலுத்தியிருக்கிறார். அந்த தொகையை எப்போ அதாவது முதலில் வந்தது முதலில் செலுத்தப்படும் முறையில் தானாகவே சரி செய்ய விரும்பினால் ஆட்டோ அட்ஜஸ்ட் என்பதை கிளிக் செய்யவும். இந்த செயல்முறை லட்சம் இந்திய ரூபாய் முழுமையாக ஒதுக்கப்படும் வரை அந்த தொகையை முதலில் வந்த பில்களுக்கு முறையே பகிர்ந்தளிக்கும். அடுத்து நீங்கள் பதிவு செய்ய விரும்பும் குறிப்புகள்.
காக நரேஷன் புலம் உள்ளது. இங்கிருந்து நீங்கள் ரசீது நகலையும் இணைக்கலாம். டிடிஎஸ் பிடித்திருந்தால் டிடிஎஸ் தொகையையும் தேவையானால் அதற்கான யையும் உள்ளிடவும். தாமத வட்டி, அதிக நேர கட்டணம் அல்லது வங்கி கட்டணங்கள் இருந்தால் அவற்றையும் குறிப்பிடலாம். எல்லாவற்றையும் நிரப்பிய பிறகு உங்கள் விற்பனை பில்லுக்கான கட்டண ரசீதை பதிவு செய்ய சேமி என்பதை கிளிக் செய்யவும். செக் ரிட்டர்ன் விருப்பத்துக்கு செல்லலாம். இது செக் அனுமதிக்கப்படாத போது கட்சிக்கு திருப்பி அளிக்கும் போது பயன்படுத்தப்படுகிறது. செக் ரிட்டர்ன் உருவாக்க கட்சி பெயரை தேர்ந்தெடுக்கவும். உதாரணத்திற்கு பை தி வே செக் தொகையை உள்ளிடவும். செக் எண்ணை குறிப்பிடவும். வங்கி கட்டணங்கள் ஏதேனும் இருந்தால் அவற்றை இங்கே உள்ளிடவும். குறிப்பிற்காக நரேஷன் சேர்க்கவும். செக் ரசீதியுடன் இணைக்கப்பட்டிருந்தால் இங்கேயும் இணைக்கலாம். விவரங்களையும் உள்ளிட்ட பிறகு சேமி கிளிக் செய்யவும். செக் ரிட்டர்ன் முடிவடைகிறது. இறுதியாக அப்டேட் லாஜிஸ்டிக்ஸ் என்ற விருப்பம் உள்ளது. இந்த வசதி அனைத்து வவுச்சர்களிலும் உள்ள லாஜிஸ்டிக்ஸ் விவரங்களை ஒரே சாளரத்தில் புதுப்பிக்க அனுமதிக்கிறது. இதனால் உங்கள் பணி போக்கு வேகமாகவும் திறமையாகவும் இருக்கும். முன்னதாக விவாதித்தது போல் ஒவ்வொரு வவுச்சரையும் தனித்தனியாக திறக்காமல் இந்த பகுதியை பயன்படுத்தி ஷிப்பிங் அல்லது லாஜிஸ்டிக்ஸ் விவரங்களை திருத்தவும் புதுப்பிக்கவும் முடியும். இப்போது அனைத்து வவுச்சர்களுக்குமான லாஜிஸ்டிக்ஸ் விவரங்களை ஒரே சாளரத்தில் எப்படி புதுப்பிக்கலாம் என்பதை பார்க்கலாம். 10 டிஸ்பேச் ஆவணங்களில் வாகன எண்ணை புதுப்பிக்க விரும்பினால் இங்கிருந்து ஒரே முறையில் செய்யலாம். சாதாரணமாக டிஸ்பாச் என்பதை தேர்ந்தெடுத்து பிறகு ஓகே என்பதை கிளிக் செய்யவும். இந்த நிலையில் எனக்கு ஒரு டிஸ்பேச் பதிவே உள்ளது, அதனால் அது ஒன்றையே காட்டுகிறது. தேர்ந்தெடுத்தவுடன் ஷிப்பிங் ஆவண எண், வாகன எண், ஷிப்பிங் கட்டணங்கள், ஷிப்பிங் நிறுவனம் பெயர், ஜிஎஸ்டி எண், IRN எண், அங்கீகார எண், பில் எண் ஆகியவற்றை உள்ளிடவோ அல்லது புதுப்பிக்கவோ முடியும். ஒவ்வொரு வவுச்சரையும் தனித்தனியாக திறக்காமல் லாஜிஸ்டிக்ஸ் விவரங்களை தொகுதியாக புதுப்பிக்க இது ஒரு பயனுள்ள அம்சமாகும். இப்போது டார்கெட் மாட்யூலுக்கு போகலாம். இங்கு 2 பகுதிகள் உள்ளன: டார்கெட் அலோகேஷன், டார்கெட் எவாலுவேஷன். டார்கெட் அலோகேஷன் இந்த அம்சம் உங்கள் விற்பனை குழு அல்லது முகவர்களுக்கு இலக்குகளை அமைக்க உதவுகிறது. தொடங்க ஒரு டார்கெட் டெம்ப்ளேட்டை உருவாக்கவும். உதாரணமாக நான் டெஸ்ட் என்ற பெயரில் ஒன்றை உருவாக்குகிறேன். அதே இலக்கு அனைவருக்கும் பொருந்தினால் காமன் ஃபார் ஆல் என்பதை தேர்வு செய்யவும். இலக்கு கிளை சார்ந்ததாக இருந்தால் அந்த விருப்பத்தை இயக்கவும். அடுத்து இலக்கு யாருக்காக என்பதை தேர்வு செய்யவும். இது சேல்ஸ்மேன், ஏஜென்ட், கஸ்டமர் பார்ட்டி ஆகியோரில் ஒருவராக இருக்கலாம். நான் சேல்ஸ்மேன் என்பதை தேர்வு செய்து தொடர்கிறேன். இலக்கின் அடிப்படையையும் நீங்கள் வரையறுக்கலாம். அது மொத்த விற்பனை, குறிப்பிட்ட பொருட்கள், பொருட்குழுக்கள், பிராண்டுகள் ஆகியவற்றில் அடிப்படையாக இருக்கலாம். ஓவரால் என்பதை தேர்வு செய்யலாம். பிறகு இலக்கின் வகையை குறிப்பிடவும். அளவு, பேக் அளவு, மொத்த பேக் அளவு, பில் தொகை, வரி மதிப்பு. உதாரணமாக நீங்கள் குவான்டிட்டி என்பதை தேர்வு செய்தால் மாதத்திற்கு 1000 யூனிட்கள் என்ற இலக்கை அமைக்கலாம். இந்த எடுத்துக்காட்டில் நான் பில் அமௌண்ட் என்பதை தேர்வு செய்கிறேன். அடுத்து கால அளவை தேர்வு செய்யவும். உதாரணத்திற்கு மாதம் மற்றும் ஸ்லாப்ஸ் எண்ணிக்கை, நிலையான மதிப்பு, உதாரணமாக ரூபாய் 1,00,000 விற்பனைக்கு நிலையான ஊக்கத்தொகை அல்லது ஊக்கத்தொகை ஸ்லாப்ஸ் அடிப்படையில் அமைக்கலாம். ஊக்கத்தொகைக்கு நீங்கள் ஒரு நிலையான தொகையையோ அல்லது ஒவ்வொரு அளவுக்கும் சதவீதத்தையோ தேர்வு செய்யலாம். உதாரணமாக இலக்கு ரூபாய் 1,00,000 என்றால் நிலையான ஊக்கத்தொகை ரூபாய் 10,000 ஆகஸ்ட் இருக்கலாம். அல்லது ஒவ்வொரு யூனிட் விற்பனைக்கும் அவர்கள் 5% ஊக்கத்தொகை பெறலாம் என்று கூறலாம். எல்லாம் முடிந்ததும் ஓகே கிளிக் செய்து டெம்ப்ளேட்டை உருவாக்கவும். பிறகு டிஸ்ப்ளே கிளிக் செய்து இலக்கு மதிப்புகளை உள்ளிடவும்.
இப்போது மாத வாரியாக இலக்குகள் மற்றும் ஊக்கத்தொகைகள் தெரியும். உதாரணமாக, மே மாதத்தில் ரூபாய் 1,00,000 இலக்கு என்றால் ரூபாய் 200 ஊக்கத்தொகை கிடைக்கும். புதுப்பித்த பிறகு இலக்கு தாரை சேமிக்கவும். இலக்கு மதிப்பீடு உங்கள் குழு எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டுள்ளது என்பதை மதிப்பீடு செய்ய டெம்ப்ளேட்டை தேர்வு செய்யவும். காணப்பகுதியை தேர்வு செய்யவும். டிஸ்ப்ளே என்பதை கிளிக் செய்யவும். இப்போது இலக்குகளுக்கு எதிராக உண்மையான விற்பனையை காணலாம். உதாரணமாக, விற்பனையாளர் ராஜ் ரூபாய் 1,00,000 இலக்குடன் இருந்தார், ஆனால் ஏப்ரலில் அவர் ரூபாய் 8,474 அடைந்தார். இலக்கு எட்டப்படாததால் ஊக்கத்தொகை வழங்கப்படவில்லை. இது உங்கள் குழுவின் செயல்திறன் மற்றும் ஊக்கத்தொகை தகுதியை நேரடி நேரத்தில் கண்காணிக்க உதவுகிறது. இறுதியாக, நமக்கு பல்க் டிஸ்பேட்ச் மற்றும் இன்வாய்ஸ் பகுதி உள்ளது. விற்பனை ஆர்டர்களிலிருந்து தொகுதியாக அனுப்ப வேண்டியிருந்தாலும் அல்லது தொகுதியாக இன்வாய்ஸ்கள் உருவாக்க வேண்டியிருந்தாலும் பல்க் சேல்ஸ் இன்வாய்ஸ் ஃப்ரம் ஆர்டர், பல்க் சேல்ஸ் இன்வாய்ஸ் ஃப்ரம் டிஸ்பேட்ச் என்ற விருப்பங்களை பயன்படுத்தலாம். இந்த தொகுதி பல பரிவர்த்தனைகளை ஒரே நேரத்தில் செயல்படுத்த உதவுகிறது. இது நேரத்தை சேமித்து ஆவணங்களின் ஒரே மாதிரி தன்மையை உறுதி செய்கிறது. அடுத்து பல்க் சேல்ஸ் இன்வாய்ஸ் ஃப்ரம் ஆர்டர் பற்றி பார்க்கலாம். நான் பார்ட்டியை தேர்வு செய்கிறேன், எடுத்துக்காட்டாக BTW, மற்றும் காலப்பகுதியை நடப்பு மாதமாக தேர்வு செய்கிறேன். இங்கே நான் ஏற்கனவே உருவாக்கிய விற்பனை ஆர்டர்களை காணலாம். இவற்றை விற்பனை இன்வாய்ஸ்களாக மாற்ற சேல்ஸ் என்பதை கிளிக் செய்தால் போதும். சேமிப்பதற்கு முன் இந்த பரிவர்த்தனை எந்த தேதியில் சேமிக்க வேண்டும், எந்த களஞ்சியத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்ற 2 விவரங்களை அமைப்பு கேட்கும். நான் இன்றைய தேதியை தேர்வு செய்கிறேன். அதேபோல் அந்த 3 விற்பனை ஆர்டர்களும் உடனே விற்பனை இன்வாய்ஸ்களாக மாற்றப்படுகின்றன. இதுபோல் பல்க் டிஸ்பேட்ச் ஃப்ரம் ஆர்டர், பல்க் சேல்ஸ் ஃப்ரம் ஆர்டர், பல்க் சேல்ஸ் இன்வாய்ஸ் ஃப்ரம் டிஸ்பேட்ச் போன்ற பிற பல்க் விருப்பங்களையும் பயன்படுத்தலாம். இப்போது போல் PO ஃப்ரம் அதர் கம்பெனி அல்லது SO என்பதை பார்ப்போம். நீங்கள் பல நிறுவனங்களை நிர்வகித்தால் இந்த வசதி மற்றொரு நிறுவனத்திலிருந்து விற்பனை ஆர்டர்களை இழுத்து தற்போதைய நிறுவனத்தில் அவற்றை வாங்கும் ஆர்டர்களாக மாற்ற அனுமதிக்கிறது. தேர்வு செய்தவுடன் மற்ற நிறுவனங்களின் குறியீடுகள் இங்கே பட்டியலாக காணப்படும். காலப்பகுதி மற்றும் தேதியை தேர்வு செய்யவும் கால் மாற்றத்திற்காக காணப்படும். இது நிறுவனங்களுக்கு இடையிலான பரிவர்த்தனைகளை எளிதாக நிர்வகிக்க ஒரு சிறந்த வழியாகும். அடுத்து நமக்கு டைம் ஷீட் அடிப்படையிலான பில்லிங் உள்ளது. இது ஒரு சுருக்கமான அறிமுகம் மட்டுமே. ஷூட் விரிவான விளக்கம் HR மாட்யூல் வீடியோவில் வழங்கப்படும். இது எப்படி செயல்படுகிறது என்பதை பார்ப்போம். நீங்கள் பல்வேறு பணிகளில் செலவழித்த நேரத்தை ஒவ்வொரு பணிக்கும் நேரத்துக்கு வழங்கப்படும் கட்டணத்துடன் ஐட்டம்ஸ் பிரிவில் பதிவு செய்கிறீர்கள். கணினி மொத்த தொகையை கணக்கிடும் தேவையான வரிகளை நீங்கள் சேர்க்கலாம். மணிநேர அடிப்படையில் பில் செய்யும் சேவை சார்ந்த நிறுவனங்களுக்கு இந்த அம்சம் மிகவும் பயனுள்ளதாகும். இப்போது கடைசியாக நாம் இகாமர்ஸ் பிரிவுக்கு செல்லலாம். இங்கே 2 முக்கிய விருப்பங்கள் உள்ளன: ஷாப்பிஃபை ஆர்டர்கள் மற்றும் இகாமர்ஸ் மார்க்கெட் பிளேஸ் கட்டணங்கள். முதலில் ஷாப்பிஃபை ஆர்டர்களை தொடங்கலாம். உங்கள் ஷாப்பிஃபை வலைத்தளம் அலைன் புக்ஸ் உடன் இணைக்கப்பட்டிருந்தால் ஆர்டர்களை நேரடியாக இந்த அமைப்பில் இழுத்து வரலாம். இதனை பாஸ் இன்வாய்ஸ்களாக மாற்றி பேக் செய்து இங்கிருந்தே அனுப்பலாம். இந்த ஒருங்கிணைப்புக்கு உங்கள் ஷாப்பிஃபை கடை பெயரும் அடிப்படை கடை விவரங்களும் தேவைப்படும். நீங்கள் தயாராக இருக்கும்போது எங்கள் குழு அமைப்பை அமைக்க உதவ தயாராக உள்ளது. ஒருங்கிணைப்பு செய்யப்பட்ட பிறகு இ-ஷாப் இலிருந்து ஆர்டர் பதிவிறக்கு என்பதற்கு செல்லவும் உங்கள் கடை பெயரும் காலப்பகுதியையும் தேர்வு செய்யவும். ஓகே என்பதை கிளிக் செய்து உங்கள் ஆர்டர்களை பதிவிறக்கவும். ஆர்டர்கள் பெறப்பட்டதும் உங்கள் ஷாப்பிஃபை கடையில் ஆர்டர்களை தேர்வு செய்து இல் மாற்றலாம். நீங்கள் ஒவ்வொன்றாகவும் தேர்வு செய்து அவற்றை மென்பொருளின் சாதாரண விற்பனை ஆர்டர்களாக மாற்றலாம். தேவைப்பட்டால் நீங்கள் தேர்வு செய்த எந்தவொரு ஆர்டரையும் நீக்கும் விருப்பமும் உங்களுக்கு உள்ளது. மாற்றாக நீங்கள் ஆர்டரிலிருந்து நேரடியாக பாஸ் விலை பட்டியலை உருவாக்க விரும்பினால் தொடர்புடைய விருப்பத்தை கிளிக் செய்து காணப்பகுதியை தேர்வு செய்து விலை பட்டியல் உருவாக்க வேண்டிய நாட்டை தேர்வு செய்து பிறகு ஓகே என்பதை கிளிக் செய்யலாம்.
இது உங்கள் பாஸ் ஆர்டர்களை பாஸ் விலை பட்டியல்களாக மாற்றும். இ-ஷாப் ஹோஸ்டிங், ஷாப்பிஃபை, WooCommerce, EasyECOM ஆர்டர்களை ஆதரிக்கிறது. இந்த தளங்கள் அலைன் புக்ஸில் இ-காமர்ஸ் பிரிவில் பட்டியலிடப்பட்டுள்ளன. கட்டமைப்புக்காக நீங்கள் கான்ஃபிகரேஷன் கிளிக் செய்து கீழே ஸ்க்ரோல் செய்தால் ஷாப்பிஃபை ஒருங்கிணைப்பு விருப்பத்தை காணலாம். ரெஜிஸ்டர் நவ் கிளிக் செய்து உங்கள் கடை விவரங்கள் மற்றும் தேவையான தகவல்களை உள்ளிட்டு பதிவு செயல்முறையை முடிக்கவும். இது உங்கள் ஷாப்பிஃபை அல்லது இ-காமர்ஸ் ஆர்டர்களை அலைன் புக்ஸ் மென்பொருளில் கொண்டு வருவதற்கான முழுமையான செயல்முறை. இதனுடன் நாங்கள் விற்பனை தொகுதி விளக்கத்தை முடிக்கிறோம். இந்த பிரிவில் உள்ள ஒவ்வொரு விருப்பமும் மற்றும் ஆவணமும் பற்றி இப்போது உங்களுக்கு தெளிவான புரிதல் கிடைத்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். பார்த்ததற்கு நன்றி. மேலும் உங்கள் கணக்கியல் தீர்வாக தேர்ந்தெடுத்ததற்கும் நன்றி.